Good evening, everyone. I welcome you all to the 5 editorials of the week session. I am Mayuri S, faculty at Kingmakers IAS Academy. Okay, so we have two initiatives coming up. One is we have a boot camp for non-Mudalvan TN skills program. So இது வந்து ஒரு 7 days program மாதிரி இருக்கு. 6 hours each. We are going to cover 6 major GS topics along with CSAT. And next நம்மளுக்கு வந்து இன்னொரு boot camp மாதிரி இருக்கு. That is for TNPSC Group 1 prelims, which is called as Brahmastra, which is also a 7 days program. அதிலுமே வந்து 6 days வந்து நம்ம GS Unit 1 to Unit 6 cover பண்ணிட்டு இன்னொரு நாள் we are going to have it for aptitude. Okay, so these are the two initiatives that are coming up now. And now let us see the special important events of the week. So the first one, it is a special representatives meeting. So special representatives meeting என்னன்னா அது வந்து இந்தியா அண்ட் சைனாக்குள்ள ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி. இட் இஸ் ஃபார் சால்விங் த பார்டர் டிஸ்பியூட்ஸ். அது ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் இஸ் மீட்டிங் ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் சைனா வாங்கி அவங்க வந்து இந்த பார்டர் டிஸ்பியூட்ஸ் பற்றி எல்லாம் பேசி ரீகன்சைல் பண்ணுறதுக்காக மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வை திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்னு பார்க்குறப்போ வி ஹாவ் தி பிரிக்ஸ் மீட்டிங் which will be hosted by India in September. Okay, so it becomes a relevant event now. We will see the outcomes. So it will be out tomorrow. And next is Hara Mangroves oil spill. So Hara Mangroves oil spill எதுக்கு நியூஸில் இருக்குன்னா ஓமானியோட ஒரு ஆயில் டேங்கர் வந்து அந்த இடத்துல டிஸ்டர்ப்ட் ஆனதுனால அங்கே ஆயில் ஸ்பில்ஸ் நடந்திருக்கு. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ பாசிபிள் காஸ் ஆஃப் தி ஹரா மேங்க்ரோவ் ஆயில் ஸ்பில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹரா மேங்க்ரோவ்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட கேஷம் ஐலண்டுன்னு சொல்லியிருக்கு. அதை பார்டர் பண்ணுறது தான் தட் இஸ் ஹரா மேங்க்ரோவ்ஸ். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் இன் நியூஸ். அண்ட் இந்த கேஷம் ஐலாண்டுக்கும் அதுக்கப்புறம் ஈரான் என்ற மெயின்லேண்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து கூரான் ஸ்ட்ரெயிட்னு சொல்கிறாங்க. KHURAN, that is the Kuran Strait. So that is why it is in news. And next we have the Maharashtra earthquake swarms. We know what a normal earthquake is. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து மல்டிபிள் earthquakes அண்ட் ஒரு ஷாலோ டெப்த்தில் வந்து அது அக்கர் ஆகுதுன்னு பார்க்குறப்போ தென் இட் இஸ் கால்ட் அஸ் earthquake swarms. இது ரொம்ப கம்மியான நேரத்தில் ரொம்ப அதிகமான earthquakes வந்து உருவாகுதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் earthquake swarms. இதோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன, இது வந்து மல்டிபிளாக ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால ஒரு 4 ஷாக் வந்து ஒரு earthquake வரதுக்கு முன்னாடி நடக்கும், அதுவும் நடக்கிறது இல்லை. அண்ட் ஆஃப்டர் ஷாக்குன்னு சொல்லுவாங்க, மெயின் ஷாக் அப்புறம் நடக்கும், அதுவும் நடக்கிறது இல்லை. பட் ஜஸ்ட் அந்த மெயின் ஷாக்ஸ்ன்றது வந்து மல்டிபிளாக வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ அட் அ வெரி ஷாலோ டெப்த். ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து அந்த ஹைப்போ சென்டர் பிளேஸ் ஆயிருக்கு, அந்த ஆரிஜின் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் வை திஸ் earthquake swarms are important, and it has happened in Maharashtra. Okay. And next is Transgender Protection of Rights Amendment Act of 2026. ஸோ இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நால்சா கொடுத்த ஜட்மெண்ட், ஸோ தட் இஸ் நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஜட்மெண்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நால்சா ஜட்மெண்ட்டில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து அவங்க செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் இருந்துச்சு. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து அதை வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஒரு பயாலஜிக்கலாக வந்து அவங்கள ஒரு மெடிக்கல் போர்டு வந்து சர்டிஃபை பண்ணணும். ஸோ இட் இஸ் வயலேட்டிங் தியர் செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டிக்னிட்டின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு 4 ஆர்டிக்கலை வந்து வயலேட் பண்ணுதுன்னு சொல்லி தே ஹவ் ஃபைல் பெட்டிஷன்ஸ் இன் தி சுப்ரீம் கோர்ட். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் இன் நியூஸ். ஸோ என்னென்ன ஆர்டிகல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணுதுன்னு பார்க்குறீங்கன்னா ஆர்டிகல் 14, 15, 19 and 21. ஸோ இது எந்த விதத்தில் வயலேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஆர்டிகல் 14 எதுக்கு இருக்குது, எல்லாருமே வந்து ஈக்குவலாக பார்க்கணுன்னு இருக்கு இல்லையா? ஸோ மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ இதுக்கு நடுவில் எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாதுன்றது தான் ஆர்டிகல் 14ஓட ஒரு பேசிஸ். பட் ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் போர்டு தான் வந்து உங்களை வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுறப்போ தெர் இஸ் நோ ஈக்குவாலிட்டி ஓவர் தேர். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் பீங் வயலேட்டட். And next article 15 வந்து it is prohibition on the basis of discrimination on the basis of religion, race, caste, sex or place of birth ன்னு 5 criteria நம்மளுக்கு அங்கே இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு சிஸ் உமன், ஸோ சிஸ் உமன்ன்றப்ப என்னன்னா ஹெட்ரோஜினஸ். ஓகேங்களா? ஸோ ஹெட்ரோஜினஸ்னா என்ன, தேர் ஆர் அட்ராக்டட் டு தி ஆப்போசிட் ஜெண்டர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்கள வந்து ஒரு மெடிக்கல் போர்டில் போய் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு வர்றது கேட்கல இல்லையா? அது ஏன் டிரான்ஸ்ஜெண்டரை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மெடிக்கல் போர்டு கிட்ட சர்டிஃபிகேஷன் வாங்கணும், எந்த இடத்துல டிஸ்கிரிமினேஷன் ஆகப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தே ஹவ் ஃபைல்ட் அ பெட்டிஷன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆர்டிகல் 19 எப்படி வயலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 இஸ் வாட், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ அவங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து அங்கே கம்ப்ளீட்டாக வந்து இது ஆக மாட்டேங்குது. ஸோ இட் இஸ் நாட் பீயிங் எக்ஸ்பிரஸ்ட் இல்லையா? அவங்களோட ஜெண்டர் எக்ஸ்பிரஷன் அவங்களால ஃபார்முலா பண்ண முடியல, நேச்சுரலாக பண்ண முடியல. தே நீட் அ சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் தி மெடிக்கல் போர்டு. அந்த இடத்துலையுமே அவங்களோட ஆர்டிகல் 19 வந்து இட் இஸ் கெட்டிங் வயலேட்டட். ஃபைனலி ஆர்டிகல் 21 எப்படி வயலேட் ஆகுதுன்னா இட் இஸ் அஃபெக்டிங் த டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் பிகாஸ் செல்ஃப் ரெகக்னிஷன் இஸ் அன் இண்டிவிஜுவல் சாய்ஸ்.
when we are violating it, Article 21 வந்து violate ஆகுதுன்னு சொல்லிட்டு they have filed petitions in the Supreme Court. So that is why this is in news. And next வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா CAG audit on railways. So CAG வந்து இப்போ நம்ம ஒரு டாபிக் கவர் பண்ண போகிறோம். ஸோ கிரீன் இந்தியா மிஷன்லையுமே வந்து அவங்க CAG audit கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. Similarly, they have conducted an audit on railways also. ஸோ ரயில்வேஸில் ஆடிட் கண்டக்ட் பண்ண வரையும் என்ன நடந்திருக்குன்னா ஒரு மினிமம் எசென்ஷியல் அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ மினிமம் எசென்ஷியல் அம்யூனிட்டிஸ்னால் ரொம்ப பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒரு ரயில்வேஸ்க்கு, லைக் ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், அண்ட் தென் வி ஹேவ் சீட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃபேன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து மினிமம் அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 89% ஆஃப் தி நான் சபர்பன் ஸ்டேஷன்ஸில் இல்லைன்னு சொல்லி நம்ம CAG ஃபைண்டிங்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வை நான் அர்பன் ஸ்டேஷன்ஸ்ன்னு சொல்கிறப்போ non-suburban stations. So suburban stations is covering only short distances, இல்லையா? So non-suburban stations வந்து it is covering large distances and it is also covering rural infrastructure, railway infrastructure. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 89% of the amenities இல்லைன்னு சொல்கிறாங்க. So even if you have the infrastructure, அது ஃபங்க்ஷனலாக இல்லை. ஃபேன் இருக்குது ஆனால் ஃபேன் ஓட மாட்டேங்குது. அன்னியன் மூவியில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இது இருக்குன்னு சொல்கிறாங்க. So when there is an infrastructure, it should serve its purpose. And the purpose serve பண்ணாதப்போ it is not actually delivering the purpose இல்லையா. ஸோ அதுதான் நம்ம CAG ஃபைண்டிங்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர்லேயுமே வந்து ஈகாலை என்ற ஒரு பாக்டீரியா வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, which will cause digestive problems and gastrointestinal problems as well, which is harmful to the individual. Okay, so this is about the CAG audit. ரயில்வேஸில் கண்டக்ட் பண்ண ஆடிட்டோட ப்ரீஃப் தான் இது. And next is the surrogate advertisements. So surrogate advertisementsன்றது ஒரு புது டேர்ம், அது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட் இஸ் நத்திங் பட் மகாராஷ்டிராவில் வந்து விமல் பான் மசாலான்ற ஒரு இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஸோ மூவி தியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதே பிராண்டில் இருக்கிற வேற ஒரு ப்ராடக்ட்டை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் விமல் இலாய்ச்சின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது, ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதே பிராண்டில் அதை அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கோர்ட் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. யாரெல்லாம் அதை அட்வர்டைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எந்த பேசிஸில் நீங்கள் வந்து இதை ப்ராபகேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் சரகேட் அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு பிராண்டில் இருந்து அது வந்து பேன் பண்ணுறப்போ இன்னொரு ப்ராடக்ட் ஃப்ரம் த சேம் பிராண்ட் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறப்போ we are indirectly promoting the brand as a whole. That is called as surrogate advertisement. Understood? Yeah. So these are some of the important topics that happened in this week. Now we will move on to the main session. Yeah. So the topics which we are going to cover today are Green India Mission or the CAG audit. So on the CAG audit la enna findings alla vandirukku sollu நம்ம பாப்போம். And next is creamy layer for SCs and STs. So similar to OBCs reservation la creamy layer nu irukku இல்லையா, so that advanced sections க்கு வந்து creamy layer ன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து SCs and STஸ்க்கு வந்து கொண்டு வரணுமா கொண்டு வரக்கூடாதான்ற ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்குறோம். சென்டர் இஸ் ஆக்சுவலி opposing the creamy layer for SCs and STs. Okay. And next is ethanol blending dilemma. So ethanol blending நால வந்து ஃபுட்டுக்கும் ஃபியூவலுக்கும் நடுவில் இருக்கிற காம்படிஷன் பற்றி நம்ம பார்ப்போம். So that is about ethanol blending. And next is education progress versus equity. So ஓவராலாக எஜுகேஷனோட ஆக்சஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்பவுமே அது வந்து எல்லா ரீஜன்ஸ்க்கும் சஃபிஷியண்ட்டாக ஆக்சஸ் இருக்கா இல்லையா. ஸோ அந்த ஈக்விட்டினா என்ன, ஸோ இட் ஷுட் பி அவைலபிள் டு த பீப்புள் ஆன் த பேசிஸ் ஆஃப் தியர் ரெக்வயர்மெண்ட்ஸ், தட் இஸ் ஈக்விட்டி. ஸோ ஆக்சஸ் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் ஈக்விட்டியும் நம்ம என்ஷூர் பண்ணணும் இல்லையா. ஸோ அது நடக்குதா இல்லையான்னு பார்க்குறது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். இது வந்து பிஐபியோட பேக்ரவுண்டர்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ எப்படி வந்து இது ஹொலிஸ்டிக்காக ஒரு வியூ இருக்குது நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்க்கு. ஒரு பக்கம் அக்ரிகல்ச்சர் ஆங்கிள் இருந்தும் நம்ம பார்க்கலாம், எக்கனாமிக் ஆங்கிள் இருந்தும் பார்க்கலாம், ஹெல்த் ஆங்கிள் இருந்தும் பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா ஆங்கிள்ஸ்லையும் வந்து நம்ம வில் டிஸ்கஸ் தி நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஓகே. ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக்ஸ். So yeah, this is a CAG audit highlights the major gaps in the Green India Mission. ஓகேங்களா. ஸோ Green India Mission வந்து நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா. ஸோ நேஷனல் ஆக்ஷன் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் எது கொண்டு வந்திருந்தாங்கன்னா 2008 கொண்டு வந்திருப்பாங்க. எது கொண்டு வந்தாங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டும் கிளைமேட் சேஞ்சும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் கொண்டு வந்திருப்பாங்க. இது கீழே டோட்டலாக 8 மிஷன்ஸ் இருக்குது. சோலார் மிஷன், வாட்டர் மிஷன், நேஷனல் மிஷன் ஃபார் என்ஹான்ஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி, ஹிமாலயன் ஈகோசிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, சஸ்டைனபிள் ஹேபிட்டை வந்து என்ஷோர் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி கிட்டத்தட்ட 8 மிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிரீன் இந்தியா மிஷன். ஸோ கிரீன் இந்தியா மிஷனோட மேஜர் ஃபோக்கஸே வந்து கிளைமேட் சேஞ்சும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான்.
அண்ட் ஃபாரஸ்ட் கவர், ஃபாரஸ்ட் குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதோட மெயின் மோட்டிவாக இருக்குது. So basically it seeks to restore the degraded ecosystems, forest quality increase பண்ணனும், forest cover வந்து increase பண்ணனும், carbon sequestration ன்னு சொல்றாங்க இல்லையா. So carbon வந்து we have to store the carbon, okay, so that is called as carbon sequestration. இதெல்லாம் increase பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் it is Green India Mission, okay. And also CAG performance audit வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட ecological objectivesக்கும் அதோட outcomesக்குமே வந்து நிறைய கேப் இருக்கு. We will see what those gaps are, okay. ஸோ பேசிக்காக இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஜஸ்ட் பை நீங்கள் பிளான்ஸோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணுறீங்க, டீக்ரேடட் ஈகோசிஸ்டமை வந்து ஈகோசிஸ்டமை வந்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் வெறும் ட்ரீ நம்பர்ஸை வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபங்க்ஷனல் ஈகோசிஸ்டமை ரீஸ்டோர் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து கிரீன் இந்தியா மிஷனோட மோட்டிவ்ன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க, ஓகே. So forest வந்து it is not a simple system, it is a complex ecological system இல்லையா. ஏன்னா just trees மட்டுமே அங்கே இருக்கிறது இல்லை. ஸோ வைல்ட் லைஃபும் அங்கே இருக்குது, ஸ்பீஷீஸ் வைல்ட் லைஃப் நிறைய வைல்ட் லைஃப் ஸ்பீஷீஸ் இருக்கும், சாயிலோட மாய்ஸ்சரை நம்ம ரீட்டைன் பண்ணணும், கிளைமேட்டோட அதுக்கு ரிலேஷன் இருக்குது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தி ஃபாரஸ்ட். ஸோ தட் இஸ் வை they are telling that forest is a complex ecological systemன்ற மாதிரி சொல்கிறாங்க. Just by increasing the tree cover it is not going to enhance the forest ecosystem, okay. So that is what they have told. ஸோ ட்ரீஸ் பிளான்டட்லேருந்து நம்ம ஃபாரஸ்ட் ரீஸ்டோர்டுக்கு மூவ் ஆகணும். ஸோ அந்த ஷிஃப்ட் வந்து நம்ம பார்க்கணுன்றதா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலோட ஆர்குமெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ சிஏஜி பர்ஃபார்மன்ஸ் ஆடிட் வந்து எந்த ஓகே ஸோ பேசிக்காக வந்து சிஏஜி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடிட்ஸ் நடத்துவாங்க. ஒன்று வந்து ஃபைனான்ஷியல் ஆடிட்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறது வந்து இட் இஸ் ஃபைனான்ஸ் ஆடிட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைன்ஸ் ஆடிட், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்குறது வந்து கம்ப்ளைன்ஸ் ஆடிட்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆடிட். ஸோ பேசிக்காக ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஸ்கீம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆன் த பேசிஸ் ஆஃப் வாட் வி கேன் எவாலுவேட் தட் ஸ்கீம்னு பார்ப்போம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி இது நடந்திருக்கா இல்லையா, என்ன கேப்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்குறது தான் இட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆடிட், ஓகே. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆடிட் தான் வந்து கிரீன் இந்தியா மிஷனில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஸ்டேட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் சிஏஜி ஆடிட்டோட வேலை, ஓகே. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் குவாலிட்டியோட டார்கெட் இந்த பர்டிகுலர் கிரீன் இந்தியா மிஷன் வந்து ஆக்சுவலைசேஷனுக்கு வந்தது 2015. ஸோ 2015லேருந்து 2025 வரையும் 10 இயர்ஸ் ஆயிருக்கு இல்லையா. இந்த 10 இயர்ஸில் வந்து அவங்க 1.4 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து டார்கெட்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம பார்த்தோன்னா they have only improved the quality of 0.11384 மில்லியன் ஹெக்டேர்ஸ். கிட்டத்தட்ட 91.87% வந்து ஷார்ட் ஃபால் இருக்குது. நம்மளோட டார்கெட் அவ்வளோ அதிகமாக இருந்தாலுமே நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபாரஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணது இட் இஸ் வெரி லெஸ், ஓகே. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைண்டிங்ஸ். அடுத்து பார்த்தோன்னா டார்கெட் ஆஃப் இன்க்ரீசிங் தி ஃபாரஸ்ட் கவர் வந்து 1.4 மில்லியன் ஹெக்டேர்ஸாக இருந்துச்சு. அதுவுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் அரௌண்ட் 0.03409. இதில் ஷார்ட்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குது, 97.57%. ஒன்லி ஒரு 2% மட்டும்தான் நம்ம அது வந்து பண்ணியிருக்கோம், இவ்வளோ வந்து லேகாக இருக்குது, ஓகே. ஸோ டோட்டலாகவே இதில் பார்த்தீங்கன்னா 8.3% ஆஃப் த ஃபாரஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் 2.44% ஆஃப் தி ஃபாரஸ்ட் கவர் டார்கெட்டை வந்து நம்ம அட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்சஸ் வி ஹவ் நாட் அட்டைன்ட் இட். அது எதுக்கு அட்டைன் பண்ணலன்ற ரீசன்ஸோ வி வில் சி, ஓகே. ஸோ கேப் வந்து மியர் ட்ரீ பிளான்டேஷனால நடக்கிறது இல்லை, வி ஹாவ் டு பிரிங் இன் மெஷரபிள் இக்கலாஜிக்கல் அவுட்கம்ஸ்ன்றதும் இதோட ஃபைண்டிங்காக இருக்குது, ஓகே. ஸோ இந்த கிரீன் இந்தியா மிஷன் வந்து இன்னும் எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா வி ஹேவ் திஸ் பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து 2015 வந்து நம்ம சைன் பண்ணியிருப்போம் இல்லையா, கிளைமேட் சேஞ்சுக்காக வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன கிளைமேட் சேஞ்சை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஜிடிபிக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறப்போ 1 யூனிட் ஆஃப் ஜிடிபி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்போ எவ்வளோ எமிஷன்ஸ் கம்மி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45% எமிஷன்ஸ் வந்து கம்மி பண்ணணும், அந்த மாதிரி டார்கெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டார்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் வந்து 2.5 to 3 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து வி ஹேவ் டு செக்வஸ்டர் பை 2030. இந்த மாதிரி டார்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ கிரீன் இந்தியா மிஷன் வந்து ஒரு காம்பனண்ட் இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்காக, ஓகே. ஸோ இட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் ஓவர் தேர் as well. And next is the distinction between tree cover, forest cover, natural forest. இதெல்லாம் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ பேசிக்காக ஃபாரஸ்ட் கவர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துல வந்து 1 ஹெக்டேர் ஆஃப் லேண்டில் 10% அதிகமாக கெனப்பி டென்சிட்டி இருக்குது. ஸோ கெனப்பி டென்சிட்டினா ஒன்றும் இல்லை, பிளான்ஸ் எல்லாம் வந்து டுகெதர் இருக்கிறப்போ இட் இஸ் ஃபார்மிங் அ கெனப்பி இல்லையா. ஸோ சர்ஃபேஸில் மேலே இருந்து நீங்கள் மொட்டை மாடியிலேருந்து பார்க்குறப்போ யூ கேன் சி த கெனப்பி,
அது வந்து டாப் கவர் ஆஃப் த பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் கெனப்பி. இந்த கெனப்பி டென்சிட்டி வந்து 10% அண்ட் மேலே இருக்கணும். அண்ட் அது ஒரு 1 hectare ஆஃப் லேண்டை வந்து கவர் பண்ணுதுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் ஃபாரஸ்ட் கவர்னு சொல்கிறாங்க. அது ப்ரைவேட் லேண்டாக இருக்கலாம், பப்ளிக் லேண்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பட் 1 hectare ஆஃப் லேண்டில் வந்து 10% அண்ட் மோர் கெனப்பி டென்சிட்டி இருக்குன்னா இட் பிகம்ஸ் த ஃபாரஸ்ட் கவர். அண்ட் ட்ரீ கவர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட்டை சுற்றி வந்து நம்மளுக்கு ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இட் கேன் பி ஸ்கேட்டர்ட் ஆஸ் வெல். அண்ட் அது வந்து ஒரு 1 hectare கீழே தான் இருக்கும். ஓகே, ஸோ தென் இட் பிகம்ஸ் ட்ரீ கவர். ஃபாரஸ்ட் அண்ட் அட்ஜசன்ட் ஏரியாஸில் இருக்கிற ட்ரீஸை வந்து நம்ம ட்ரீ கவரில் எடுத்துக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸில், ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் இது ஃபாரஸ்ட் ஏரியா அண்ட் டெசிக்னேட் பண்ணியிருந்துச்சுன்னா இட் ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் அ ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரீ இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஃபாரஸ்ட் ஏரியான்னு டெசிக்னேட் பண்ணியிருந்தாலுமே இட் பிகம்ஸ் அ ஃபாரஸ்ட் ஏரியா. But it should be mentioned in the government records. Understood? So this is a key distinction between forest cover, tree cover and natural forest. So tree cover வந்து plantations, agriculture fields, urban areas, institutional lands இதெல்லாமே வந்து கன்சிடர் பண்ண முடியும். பட் ஜஸ்ட் இந்த பிளான்ட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஃபாரஸ்ட் ரீஸ்டோர் பண்ணுதுன்னு நம்ம நினைக்க முடியுமா? இல்லை இல்லையா? ஸோ ஃபாரஸ்ட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஈகோசிஸ்டம். ஸோ இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டில் என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஸோ ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்ன்றது வந்து இட் வில் பி ரிலீஸ்ட் ஒன்ஸ் எவ்ரி 2 years. ஸோ 2 years ஒன்ஸ் தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ரிலீஸ்ட் பை தி ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இதில் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1445 ஸ்கொயர் கிலோமீட்டர் இன்க்ரீஸ் இன் டோட்டல் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் வந்து 156 ஸ்கொயர் கிலோமீட்டர் இன்க்ரீஸ் இன் ஃபாரஸ்ட் கவர் பார்த்துருக்காங்க. அண்ட் சாரி, total forest and tree cover comprising 156 square kilometer and 1289 square kilometer. So இது வந்து ஓவராலாக வந்து ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலுமே ரொம்ப மினிமலாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை வந்து இவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அக்ரிகேட் இன்க்ரீஸ் இன் கிரீன் கவராக இருந்தாலுமே இட் டஸ் நாட் இண்டிகேட் த ரிகவரி ஆஃப் தி டீக்ரேடட் நேச்சுரல் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் கீழே ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க, ஏக் பேட் மா கே நாம் பே. ஸோ ஏக் பேட் மா கே நாம்னா ஒன் பிளான்ட் one sapling we are planting in the name of our mother. Okay, so அதுதான் வந்து ஏக் பேட் மா கே நாம் பேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 140 crore சாப்ளிங்ஸை வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பட் திஸ் டஸ் நாட் அமௌண்ட் டு இன்க்ரீசிங் ஆர் ரீஸ்டோரிங் த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். திஸ் இஸ் அகேன் தி ஆர்குமெண்ட் விச் தே ஆர் பிளேசிங் ஓவர் ஹியர். நீங்கள் வெறும் பிளான்டேஷன் கவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஃபாரஸ்ட் வந்து ரெஜுவினேட் ஆக போகிறதில்ல. யூ ஹாவ் டு கிரியேட் த சிச்சுவேஷன்ஸ் ஃபார் ரீஜெனரேஷன் சொல்கிறாங்க. ஸோ பிளான்டேஷன் வந்து எப்படி இருக்கும்? இட் இஸ் டாமினேட்டட் பை அ ஃபியூ ஸ்பீஷீஸ். ஸோ பிளான்டேஷன் என்ன பண்ணும்? ஒரே சிமிலர் ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்டை தான் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு பிளான்ட் இட். ஓகே, பட் ஆனால் ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும்? மல்டிபிள் ஸ்பீஷீஸ் இருக்கும், வைல்ட் லைஃபோட ஒரு லிங்க் இருக்கும், இதெல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் நாட் ஹேப்பனிங் ஹியர். தட் இஸ் த மெயின் ஆர்குமெண்ட். அண்ட் ஸோ இந்த நேச்சுரல் ரீஜெனரேஷன் ப்ராசஸ். ஸோ வாட் இஸ் நேச்சுரல் ரீஜெனரேஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கேன் மெயின்டைன் இட் செல்ஃப். ஸோ ஃபாரஸ்டோட ஆக்டிவிட்டி என்னென்னா, சப்போஸ் ஒரு ட்ரீஸ் வந்து எல்லாம் இருக்குன்னா இட் வில் பி ஏபிள் டு ரீஜென்ரேட். அதுலேருந்து சீட்ஸ் வரும், அந்த சீட்ஸ்லேருந்து அந்த ஃபாரஸ்ட் வந்து ரீஜென்ரேட் ஆகும். சிமிலர்லி வைல்ட் லைஃப்பும் இதில் இன்க்ளூடடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எலிஃபென்ட் வந்து ஒரு கீஸ்டோன் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது இல்லைன்னா ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா எலிஃபென்ட் இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் இன் டிரான்ஸ்போர்ட்டிங் த சீட்ஸ். எலிஃபென்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல ஏதாவது சாப்பிடுதுன்னா இட்ஸ் டங் இன் சம் அதர் பிளேஸ் இஸ் கோயிங் டு கிவ் ரைஸ் டு அ நியூ பிளான்ட். ஓகேங்களா? அதனால இது ஒரு கீஸ்டோன் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் வந்து ஜஸ்ட் ட்ரீ கவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உருவாகிறது இல்லை. நம்ம என்டையர் லேண்ட்ஸ்கேப்பை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணுற மாதிரியும் சொல்கிறாங்க. கிரிட்டிக்கல் கொஸ்டின் இஸ் வெதர் இக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், பயோடைவர்சிட்டி அண்ட் ஃபாரஸ்ட் குவாலிட்டி இது எல்லாமே ரெக்கவர் ஆயிருக்குன்னா மட்டும்தான் நம்ம வந்து கிரீன் இந்தியா மிஷனோட பர்பஸை சர்வ் பண்ணுற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஜெனுவன் ரெஸ்டோரேஷனில் எதெல்லாம் இன்க்ளூடடாக இருக்கோ, ஃபாரஸ்ட்டை வந்து டீக்ரேடட் ஃபாரஸ்ட்டை வந்து ரெஜுவினேட் பண்ணுறப்ப என்னெல்லாம் இன்க்ளூடடாக இருக்கும்னா, சாயில் ரீஸ்டோரேஷன் பண்ணணும், ரிவைவல் ஆஃப் த வாட்டர் சிஸ்டம்ஸ், நேட்டிவ் ஸ்பீஷீஸ். ஸோ நேட்டிவ் ஸ்பீஷீஸை தான் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போது அந்த இடத்துக்கு வந்து இந்த ஸ்பீஷீஸ் தான் வளரும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஸ்பீஷீஸை தான் நம்ம அங்கே வளர்க்கணும். வேறு ஏதாவது ஸ்பீஷீஸை வந்து அங்கே வளர்த்தோன்னா இட் வில் நாட் த்ரைவ். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ்க்கு வந்து எந்த கிளைமேட் இருக்கணும், என்ன ஒரு சரௌண்டிங்ஸ் இருக்கணும், எல்லாமே டிபெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நேட்டிவ் ஸ்பீஷீஸை தான் நம்ம அங்கே வளர்க்க பார்க்கணுமே தவிர மியராக நம்ம பிளான்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுனால இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. And then invasive species control. So invasive species we have Prosopis juliflora. So Prosopis julifloraன்றது வந்து ஒரு invasive speciesன்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு பிளேஸில் அது இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அது ரீப்ரொடியூஸ் பண்ணணும், மல்டிப்ளை ஆகிடும். அண்ட் பக்கத்தில் இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸஸ் எல்லாமே அது ஈஸியாக அப்சார்ப் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்பீஷீஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ நேட்டிவ் ஸ்பீஷீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடுது. ஓகே, ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணாதான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஜெனுவன் ரெஸ்டோரேஷன் சொல்கிறாங்க. ஓகே,
And monoculture plantations. So monoculture plantations is again the similar crop, same plant வந்து நம்ம வந்து replicate பண்ணக்கூடாது. So forest has diverse plants, okay? And next is ஆரவல்லி லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ ஆரவல்லி லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா மைனிங் நடந்திருக்கோம், என்க்ரோச்மெண்ட் ஆஃப் த லேண்ட் நடந்திருக்கும், அண்ட் ஆல்சோ ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். நம்ம ஏதாவது பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேஸ், ரோட்வேஸ் அதெல்லாம் வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அந்த ஆரவல்லி லேண்ட்ஸ்கேப்போட எக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டி வந்து டிஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துல. தட் இஸ் கால்ட் அஸ் ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இட் இஸ் நாட் மியர்லி பிளான்டிங் ட்ரீஸ். வெறும் பிளான்ட்ஸை வந்து நம்ம போய் அங்கே மறுபடியும் பிளான்ட் பண்ணுறதுனால அது வந்து ரிவர்ஸ் ஆக போகிறது இல்லை. மறுபடியும் என்டையர் திங் வி ஹாவ் டு ரிவர்ஸ், ஓகே? ஸோ ஒன் டிபிக்கல் எக்ஸாம்பிள் இஸ் ஆரவல்லி லேண்ட்ஸ்கேப். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் ஹேஸ் ஹேப்பன்ட். இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் சச் அஸ் ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா. தமிழில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் கருவேல சீமைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பீஷிஸ் வந்து அதிகமாகிறப்போ இந்த ஆரவல்லி லேண்ட்ஸ்கேப் ஹஸ் பீன் அஃபெக்டட். சிமிலர்லி இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ். ஸோ யூக்கலிப்டஸ்மே சேம் அதே தான், ஃபாரஸ்ட்டாக வந்து மல்டிப்ளை ஆகிடும், ஆனால் அது நம்மளோட நேட்டிவ் ஸ்பீஷிஸ் இல்லை இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு அக்கௌண்ட் ஃபார் ஃபாரஸ்ட் ரீஸ்டோரேஷன். ஜஸ்ட் பிளான்ட்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், தட் இஸ் நாட் த நெசசிட்டி இல்லையா? That is what they are telling. And simply planting trees cannot address the underlying causes of degradation. So landscape destruction, invasive species, soil degradation, இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணுறப்ப தான் ஃபாரஸ்ட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணுற மாதிரின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம ஜஸ்ட் சாப்லிங்ஸை பிளான் பண்ணுறதுனால அது ரீஸ்டோர் பண்ண முடியாதுன்றதும் இவங்களோட ஆர்குமெண்ட். ஸோ ரீஸ்டோரேஷன் இஸ் தேர்ஃபோர் லேண்ட்ஸ்கேப் ஸ்பெசிஃபிக். ஸோ லேண்ட்ஸ்கேப் ஸ்பெசிஃபிக்னு பார்க்குறப்போ அந்த ஏரியாவுக்கு என்ன பிளான்ஸ் வந்து கரெக்டாக இருக்கோ அண்ட் வைல்ட் லைஃப் அதோட இன்க்ளூட் பண்ணணும், சாயில் மாய்ஸ்சர் இது எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணுறப்ப தான் we have the restoration process. And next CAG findings important ஆனது வந்து funding deficit. So funding deficit வந்து பார்த்தீங்கன்னா inadequate இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் இதுக்கு. அண்ட் ஆல்சோ கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஸ்கீம் இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறதை விட ஒரு 2-3 ஸ்கீமோட அலைன் ஆகி இன்டிகிரேட் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகிறப்போ இட் வில் கிவ் பெட்டர் அவுட்கம்ஸ். ஸோ அதுவுமே வந்து இங்கே டெஃபிசிட்டாக இருந்திருக்குன்றது தான் சிஏஜியோட ஃபைண்டிங். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த பர்டிகுலர் மிஷனுக்கு வந்து ப்ரொபோஸ்டு ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா 10,600 த்ரூ கன்வர்ஜென்ஸ். மிச்ச ஸ்கீம்ஸோட சேர்த்து டோட்டலாக வந்து இதுக்கு 10,600 crores வந்து இதை அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இதுக்கு வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,000 crores வந்து கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தட் டூ இன் த இனிஷியல் 4 years, ஓகேங்களா? தட் இஸ் பிட்வீன் 2014 to 2018 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 13th ஃபைனான்ஸ் கமிஷன் அலோகேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 400 crores, ஓகேங்களா? ஸோ டோட்டலாகவே வந்து இது எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 2,000 + 400 2,400 crores கொடுத்துருக்கணும். ஆனால் ரிசீவ் ஆனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,149 crores, ஓகே? ஸோ கிட்டத்தட்ட இட் இஸ் ஒன்லி 47.88% ஆஃப் தி 2,400 crores, ஓகே? ஆக்சுவலாக வந்து கொடுக்க வேண்டியது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 10,600 crores. ஆனால் அப்ரூவ் ஆனதுலையுமே வந்து we have received only 47.88%, which is very less, which is not even half of it, okay? நெக்ஸ்ட் வந்து வீக் கன்வர்ஜென்ஸ். ஸோ வீக் கன்வர்ஜென்ஸ் எதனால இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேம்பா. திஸ் இஸ் காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? அது என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஃபாரஸ்ட் லேண்டை வந்து டைவர்ட் பண்ணி டெவலப்மெண்ட்காக யூஸ் பண்ணுறோன்னா அவங்க வந்து அஃபாரஸ்டேஷனுக்காக வேற ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து சில ஃபண்ட்ஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். தட் இஸ் தி மோட்டிவ் ஆஃப் கேம்பா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜி நரேகா. ஸோ எம்ஜி நரேகாவில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கிரீன் இந்தியா மிஷனோட கேம்பா, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட எம்ஜி நரேகா, அதுக்கப்புறம் நகர் ஒன் யோஜனா. ஸோ நகர் ஒன் யோஜனான்னா அர்பன் ஸ்பேசஸில் வந்து ஃபாரஸ்ட் கவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ சிட்டி லிமிட்ஸில் இந்த மாதிரி இடத்துல எங்கெல்லாம் நம்மளால் முடியுமோ அங்கே ஃபாரஸ்ட் கவரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நகர் ஒன் யோஜனா. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் நர்சரி யோஜனா. ஸ்கூல் நர்சரி யோஜனான்னா ஸ்கூல் லெவலில் அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணி பிளான்டேஷன் ட்ரைவ்ஸை கொண்டு வருவாங்க. தட் இஸ் ஸ்கூல் நர்சரி யோஜனா. இந்த 4மே வந்து நம்ம ஒரு வேளை கன்வெர்ஜ் பண்ணியிருந்தோம்னா we could have had better outcomes. ஆனால் இது எல்லாமே வந்து இண்டிபெண்ட் சிலோஸாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. செப்பரேட்டாக ஃபங்க்ஷன் ஆனதுனால we couldn't yield the better outcomesன்னு சொல்கிறாங்க, ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பாவோட அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் நிறைய பிளான்ஸை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணியிருக்கலாம், ஃபாரஸ்ட் ரீஸ்டோர் பண்ணியிருக்கலாம். சிமிலரி எம்ஜி நரேகாவில் இருக்கிற இந்த ரூரல் ஒர்க்கர்ஸ் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தா நம்ம என்ன ஆயிருக்கோம், ஸோ சாயிலோட மாய்ஸ்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அண்ட் ஆல்சோ சம் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ரீஜென்ரேட்டிங் த ஃபாரஸ்ட் இதெல்லாமே வந்து நம்ம பண்ணியிருக்கலாம். இதெல்லாமே வந்து கன்வெர்ஜ் பண்ணியிருந்தா. பட் பண்ணாதனால தான் தேர் ஆர் கேப்ஸ் இன் தி கிரீன் இந்தியா மிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறாங்க. So consequently, potential financial resources, manpower, institutional capacity and local level mechanisms were not adequately integrated. So this is another finding.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி டெஃபிசிட். எப்பயுமே ஏதாவது ஒரு மிஷன் கொண்டு வரணும்னா கண்டினியூஸ் மானிட்டரிங்கும் அதுக்கான அக்கௌண்டபிலிட்டியும் இருக்கணும் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா 8 states and union territories they were not maintaining the annual accounts, so which is a major lacune. அந்த இடத்துல வந்து அவங்க ஆடிட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலன்னா, எப்பவுமே ஆடிட்ஸ் வந்து வச்சிருந்தாங்கன்னா அது அவுட்கம்ஸ் பேஸ் பண்ணி தான் ஃபர்தராக எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு தெரியும். ஸோ ஆடிட்ஸே பண்ணாதப்ப என்ன நடக்குது, there is no accountability and which area to developன்றதும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ that is one drawback. Audit also highlighted deficiencies in monitoring and outcome verification. So that is what monitoringum இல்லை, அவுட்கம் வெரிஃபிகேஷனும் இல்லை. நம்ம யூஸ் பண்ண மணிக்கு வந்து எவ்வளோ வந்து அவுட்கம்ஸ் வந்திருக்குன்றதும் they are not verifying. So then it is a big deficit over here. And next is carbon sequestration. ஸோ கார்பன் சிக்வஸ்ட்ரேஷனோட அசஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இன் மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கரில் மட்டும்தான் they have undertaken the carbon sequestration assessments. மீதி ஸ்டேட்ஸில் வந்து பண்ணல. ஆடிட் பண்ண மீதி ஸ்டேட்ஸில் வந்து they have not undertaken carbon sequestration assessments. So carbon sequestration is very important இல்லையா? We are capturing the carbon and keeping it. Climate change வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் எதுவாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடாக இருக்குது. ஸோ சப்போஸ் we have to reverse the climate changeன்றப்போ we have to sequester the carbon dioxide இல்லையா? ஸோ இதுவுமே வந்து it is not being assessed ன்னு சொல்கிறாங்க. The only states which are assessing it is Madhya Pradesh and Chhattisgarh. Okay. நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஷுட் மூவ் ஃப்ரம் இப்போ வந்து வே ஃபார்வர்ட் பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து இந்தியா என்ன மாதிரி ஒரு ரோலை வந்து இப்போ ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணால் வந்து ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும்ன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரீ சென்ட்ரிக் அப்ரோச்லேருந்து ஈகோ சென்ட்ரிக் அப்ரோச்சுக்கு வந்து நம்ம மாறணும். ஸோ இக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி we have to move. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எக்ஸிஸ்டிங் நேச்சுரல் ஃபாரஸ்ட் வந்து ஷுட் ரிசீவ் தி ப்ரையாரிட்டி. இப்போ வந்து நம்ம இருக்கிற ஃபாரஸ்ட்டை வந்து டீக்ரேட் பண்ணிட்டு புதுசாக போய் வந்து பிளான்ஸை வந்து நம்ம நடுறப்ப என்ன ஆகும்னா இட் வில் டேக் மெனி இயர்ஸ் டு டெவலப் த ஃபாரஸ்ட். ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட்டை வந்து முதல்ல நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரீஸ்டோரேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து நேட்டிவ் ஸ்பீஷீஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் நேச்சுரல் ரீஜெனரேஷன் வி ஷுட் அலவ் த ஃபாரஸ்ட் டு ரீஜெனரேட். ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் வந்து ரீஜெனரேட் ஆகிறதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். அட் த சேம் டைம் நம்ம நேட்டிவ் ஸ்பீஷீஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் கன்வர்ஜன்ஸ் பிட்வீன் தி ஸ்கீம்ஸ் லைக் கேம்பா, அதுக்கப்புறம் வந்து எம்ஜி நரேகா. இட் இஸ் நவ் கால்ட் அஸ் விபிஜி RAMG. ஓகே, ஸோ அது மாதிரி வந்து ரீஸ்கிராப் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் வந்து நம்ம இதில் இன்வால்வ் பண்ணுறப்போ லேண்ட்ஸ்கேப் லெவல் ரீஸ்டோரேஷன் நம்ம பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபாரஸ்ட் டிபெண்டன்ட் கம்யூனிட்டிஸையும் வந்து we have to treat as partners in restoration. ஏன்னா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பிஷ்னாய் கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they have wide knowledge on forest conservation and wildlife conservation as well. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ட்ரெடிஷ்னல் நாலேஜை வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணோம்னா we will be able to better restore the forest. So that is what they are telling. We should involve them in the restoration through planning, protection, monitoring and benefit sharing. ஸோ அவங்களுமே வந்து இந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இது மேலே ரிலையண்ட்டாக இருப்பாங்க இல்லையா? ஸோ பெனிஃபிட் ஷேரிங் மெக்கானிசமில் we have to involve themன்றது தான் இங்கே மோட்டிவாக இருக்குது. So monitoring must shift from simply counting the saplings to measuring the survival rates. So now we have to monitor the survival rates. ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம நன்ன அப்புறம் என்ன பார்க்கணும், அது சர்வைவ் ஆகுதா இல்லையா, அதோட கெனப்பி இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி அங்கே ரிகவர் ஆகுதா, நேச்சுரல் ரீஜெனரேஷன் நடக்குதா, கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன் நடக்குதா, இதெல்லாமே வந்து we should have continuous monitoring. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் இது. இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் வந்துச்சுன்னா ஸோ டிஸ்கஸ் அபவுட் த ரீசெண்ட் சிஏஜி highlights or CAG findings about the Green India Mission வரப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் எங்கள் Green India Missionனா என்ன, ஸோ வாட் இட் இஸ் கவரிங் அது மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் தி ஆன்சரில் வந்து மேஜர் சிஏஜி ஃபைண்டிங்ஸை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ சிஏஜி ஃபைண்டிங்ஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபாரஸ்ட் குவாலிட்டி அண்ட் கவரோட டார்கெட்டை வந்து இன்னும் அட்டைன் பண்ணலன்னு நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் we should not just count the number of trees we are planting, we should focus on the entire ecosystemன்றதும் நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபண்டிங் மெக்கானிசம் கரெக்டாக நடக்க மாட்டேங்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வி ஷுட் இன்வால்வ் தி லோக்கல் லெவல் கம்யூனிட்டிஸ் இன் திஸ்ன்றது எழுதலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றதை வந்து யூ ஹாவ் டு ரைட். Finally, you can write a progressive conclusion. Okay, so in order to attain the net zero emissions by 2070, so Green India Mission will serve a major purpose. அந்த மாதிரி நீங்கள் முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆன்சராக நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் தி க்ரீமி லேயர் ஃபார் SCs and STs. ஸோ SCs and STஸ்க்கு வந்து இந்த க்ரீமி லேயர் எக்ஸ்க்ளூஷன் கொண்டு வரணுமா கொண்டு வரக்கூடாதான்றது தான் ஒரு மேஜர் டிபேட்டாக இருந்துச்சு. ஓகே, ஸோ லெட் அஸ் see. ஸோ யூனியன் கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதிகமாக பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. SC STஸ்லேயும் வந்து நம்ம க்ரீமி லேயர்ன்றதை
கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. பட் சென்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா they have opposed the petition. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம கிரீமி லேயர் வந்து கொண்டு வரக்கூடாது எஸ்சி எஸ்டிஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா ஈவி சின்னையா கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ஹேப்பன் இன் 2004. ஸோ 2004 என்ன நடந்துச்சுன்னா ஆந்திர பிரதேஷில் வந்து இந்த எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து ஒரு சப் கேட்டகரைசேஷன் கொண்டு வந்தாங்க. எதனாலன்னா எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலாக இல்லை. சில பேர்கிட்ட எஜுகேஷனல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, சில பேர்கிட்ட இல்லை. அதனால ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா யார் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து தனியாக வச்சு கீழே வந்து ரொம்ப டிப்ரைவ்டாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதை சேலஞ்ச் பண்ணது வந்து ஈவி சின்னையா. அவங்க என்ன கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சப் கேட்டகரைசேஷன் கான்ஸ்டியூஷனலாக அலௌடா இல்லையான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அப்போ ஃபைல் பண்ணப்போ ஈவி சின்னையா கேஸ் ஜட்மெண்ட்டில் என்ன கொடுத்தாங்கன்னா கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் சப்போர்ட்டிங் தி சப் கேட்டகரைசேஷன் வித் இன் தி எஸ்சி கம்யூனிட்டின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு மேலே சப் கேட்டகரைசேஷன் ஆந்திர பிரதேஷில் நடக்கல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா பஞ்சாபில் புதுசாக ஒரு லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் வந்து பஞ்சாப் ஸ்டேட்டில் வந்து சப் கேட்டகரைசேஷன் அலோவ் பண்ணாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா தாவிந்தர் சிங்ன்றவர் வந்து மறுபடியும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணார், இந்த மாதிரி சப் கேட்டகரைசேஷன் அலோவ் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், இன் தமிழ்நாடு வி ஹேவ் 69% ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து எஸ்சிஸ்க்கு வந்து 18% ரிசர்வேஷன் இருக்கிறப்போ அதில் 3% வந்து அருந்ததியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு இன்டர்னல் கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இது ரெண்டை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு தே ஃபைல்டு கேஸ், இந்த மாதிரி சப் கிளாசிஃபிகேஷன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணப்போ the court reversed the previous judgment and upheld that sub categorization பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ சப் கேட்டகரைசேஷன் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் ரெகக்னைசிங் தி ஹெட்ரோஜெனிட்டி வித் இன் தி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ். இதுக்கு முன்னாடி ஈவி சின்னையா கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹோமோஜினஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்டையர் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ் வந்து ஹோமோஜினஸாக இருக்குது, அதில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே வந்து ஹெட்ரோஜெனிட்டி ஆன் த பேசிஸ் ஆஃப் வாட், எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட் பேஸ் பண்ணி ஹெட்ரோஜெனிட்டி இருக்கிறதுனால சப் கேட்டகரைசேஷன் பண்ணலாம்னு சொன்னது தான் தாவிந்தர் சிங் கேஸோட ஜட்மெண்ட். ஓகே, ஸோ த அப்ஜெக்டிவ் ஆஃப் சப் கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி மோர் டிப்ரைவ்டு செக்ஷன்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கலி அண்டர் ரெப்ரசன்டட் செக்ஷன்ஸ்க்கு வந்து அதிகமாக வரணும்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தமிழ்நாடுல வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு ரெசர்வேஷன் கொடுத்தாலுமே அதில் மோஸ்ட் டிப்ரைவ்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா அருந்ததியர்ஸ் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்னல் கிளாசிஃபிகேஷனில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. தட் இஸ் சப் கேட்டகரைசேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஈவி சின்னையா ஜட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 5 ஜட்ஜ் பெஞ்ச் ஜட்மெண்ட்னு சொன்னாங்க. ஸோ 5 ஜட்ஜஸ் வேர் இன்வால்வ் இன் தட். அப்போ வந்து என்ன சொன்னாங்க, சப் கேட்டகரைசேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ இதே கேஸில் வந்து ஃபர்தராக இன்னொரு அப்பீல் ஏதாவது வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 7 ஜட்ஜ் பெஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜட்ஜ் பெஞ்சில் வந்தது தான் வந்து இட் இஸ் திஸ் ப்ரொனவுன்ஸ்மெண்ட். அதில் இன்வால்வ் ஆகின ஒரு பர்சன் தான் பிஆர் கவாயி. இவர் வந்து ஒரு பர்சனல் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. இவர் கொடுத்த ஒப்பீனியன் என்னன்னா எஸ்சி எஸ்டிஸ்க்குமே வந்து நம்ம கிரீமி லேயரை வந்து கொண்டு வரலாம் என்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ எஸ்சி எஸ்டிஸையும் வந்து கிரீமி லேயர் பேஸ்ட் எக்ஸ்க்ளூஷன் நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஸ்டார்டட் ஃபைலிங் தி பெட்டிஷன்ஸ் இன் தி சுப்ரீம் கோர்ட். இந்த மாதிரி எஸ்சி எஸ்டிஸ்க்கு வந்து கிரீமி லேயர் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் இன் நியூஸ். ஓகே, so the present petitions before the Supreme Court seek to take this debate further by questioning whether economic and social advancement within the SC/ST community should affect the eligibility for reservation. வெறும் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு அளவுக்கு நடந்திருக்கிறது மட்டுமே பேசிஸாக எடுத்துட்டு நம்ம கிரீமி லேயரை கொண்டு வரலாமான்னு சொல்லிட்டு. பிகாஸ் எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கலாம், பட் அவங்க ஹிஸ்டாரிக்கலாக ஃபேஸ் பண்ண இன்ஜஸ்டிஸ் அந்த ப்ரிவேலிங் சோஷியல் ஸ்டிக்மா, சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் அதெல்லாம் இன்னமும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஓபிசிஸ்க்கு பார்த்த மாதிரி வெறும் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் க்ரைட்டீரியாவில் மட்டுமே இவங்களுக்கும் நம்ம கிரீமி லேயர் கொண்டு வரது கரெக்டான்ற மாதிரி கேட்குறாங்க. பிகாஸ் தீஸ் பீப்புள் ஹவ் அண்டர்கான் மோர் சப்ஜுகேஷன் இல்லையா. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் அ கொஸ்டின் மார்க் ஹியர். ஸோ சப் கேட்டகரைசேஷன்னா என்ன, கிரீமி லேயர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ சப் கேட்டகரைசேஷனா ஒரு எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளேயே நம்ம கிளாஸிஃபை பண்ணி மோஸ்ட் டிப்ரைவ்டு செக்ஷன்ஸ்க்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறது தான் இட் இஸ் சப் கேட்டகரைசேஷன். அண்ட் கிரீமி லேயர் எக்ஸ்க்ளூஷன் வந்து சில ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிலேயே வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு செக்ஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் கிடைக்காம தனியாக எடுக்கிறது தான் வந்து கிரீமி லேயர்னு சொல்கிறாங்க. ஸோ சப் கேட்டகரைசேஷன் மீன்ஸ் டிவைடிங் an existing reserved category into smaller groups.
So the most disadvantaged communities within that category receive more equitable share of reservation benefits. So equality ko equity ko difference enna? Equality enna it is available to everyone equally. Equity enna most deprived sections ku evlo thevapadudho adha kudukradhu dhaan equity. In order to ensure equity only, we have this subcategorization. Next வந்து பாத்தீங்கன்னா creamy layer exclusion. So creamy layer exclusion வந்து relatively advanced individuals and families identify பண்ணி on the basis of economic criteria இருக்கு. So 8 lakhs per annum அது என்ன இன்க்ளூட் ஆகும் இன்க்ளூட் ஆகாது அந்த மாதிரி சில கிரைட்டீரியாலாம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் creamy layerல யார் வருவாங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. அவங்கள வந்து they are excluding from the reservation benefits. So this is the difference between subcategorization and creamy layer. ஸோ சப்கேட்டகரைசேஷன் மோஸ்ட்டாக எதில் ஃபோக்கஸ் பண்ணுது, ஒரே கம்யூனிட்டியில் இன்இக்வாலிட்டி இருக்குன்னா அதை மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அண்ட் ரிலேட்டிவ்லி பெட்டர் ரெப்ரசன்டட் கம்யூனிட்டிஸை வந்து டிப்ரைவ்டு கம்யூனிட்டிஸை க்ரௌட் அவுட் பண்ணக்கூடாது. வாட் இஸ் க்ரௌடிங் அவுட்? ஒரு பர்டிகுலர் செக்ஷனே வந்து அதிகமாக அதோட பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிறப்போ தே ஆர் க்ரௌடிங் அவுட் தி மோஸ்ட் டிப்ரைவ்டு செக்ஷன்ஸ். ஓகேங்களா? தட் இஸ் த மீனிங் ஆஃப் க்ரௌடிங் அவுட். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ லேர்ன் சம் வேர்ட்ஸ் லைக் திஸ். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் மேக் யுவர் ஆன்சர் மோர் அத்தென்டிக். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவிந்தர் சிங் ஜட்மெண்ட்டில் இட் ரெகக்னைஸ் த கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் சப் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஆக்சுவலாக என்னன்னா ஆர்டிகல் 341 படி பிரசிடென்ட் தான் நோட்டிஃபை பண்ணுவாங்க யார் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. இட் இஸ் அப் டு த பார்லிமெண்ட் டு இன்க்ளூட் ஆர் எக்ஸ்க்ளூட். பிரசிடென்ட் நோட்டிஃபை மட்டும் பண்ணுவாங்க, ஆனால் பார்லிமெண்ட் வந்து தான் டிசைட் பண்ணுவாங்க இவங்களை இன்க்ளூட் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் creamy layer. ஸோ நம்ம சப் கேட்டகரைசேஷன் பார்த்தோம். இதில் வந்து creamy layer வந்து ரிலேட்டிவ் அட்வான்ஸ்மெண்ட் வித்தின் கேட்டகரி மேலே ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ ரிசர்வேஷன் ரீச்சஸ் தோஸ் ஹூ கண்டினியூ டு எக்ஸ்பீரியன்ஸ் பேக்வர்ட்னஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன். ஸோ யார் அட்வான்ஸ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு creamy லேயரில் கன்சிடர் பண்ணிட்டு நான் creamy லேயரை வந்து இவங்க பெனிஃபிட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ திஸ் பிரின்சிபல் வாஸ் அப்ஹெல்ட் இன் தி இந்திரா சானி ஜட்மெண்ட். ஸோ இந்திரா சானி ஜட்மெண்ட் வந்து 1992 வந்திருக்கும். இவங்க வந்து மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட்டில் வந்து 27% ரெசர்வேஷன் ஃபார் ஓபிசிஸை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை அப்ஹோல்ட் பண்ணது வந்து இந்திரா சானி ஜட்மெண்ட். அண்ட் creamy layer வந்து இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு ஓபிசிஸ், இட் இஸ் நாட் எக்ஸ்டெண்டட் டு எஸ்சி எஸ்டிஸ்ன்னு சொல்லியும் இவங்க சொல்லியிருப்பாங்க இந்திரா சானி கேஸில். ஓகே, ஸோ சப் கேட்டகரைசேஷன்ன்றது என்ன கேட்குதுன்னா விச் கம்யூனிட்டிஸ் வித் இன் த கேட்டகரி ஆர் பீயிங் லெஃப்ட் அவுட்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் creamy லேயர்ன்றது என்ன கேட்குறாங்கன்னா விச் இண்டிவிஜுவல் ஆஃப் ஃபேமிலிஸ் வித் இந்த கேட்டகரி ஹேவ் ஆல்ரெடி அட்வான்ஸ்டுன்னு கேட்குறாங்க. யார் மோஸ்ட் டிப்ரைவ்டாக இருக்காங்கன்னு கேட்குறது சப் கேட்டகரைசேஷன். யார் ரிலேட்டிவாக அட்வான்ஸ்டாக இருக்காங்க அவங்கள எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுன்னு கேட்குறது creamy layer. ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் தீஸ் டூ டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் வந்து creamy layer emerged from the landmark இந்திரா சானி கேஸ். ஓகேங்களா? which upheld the reservation for OBCs while directing the exclusion of socially advanced sections வந்து இதுல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் வந்து இன்னமும் வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் பேக்வர்ட்னஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்க நான் creamy லேயரில் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தராக போக போக என்ன பண்ணாங்கன்னா இன்கம் க்ரைட்டீரியா, ஆக்குபேஷனல் க்ரைட்டீரியா இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் creamy layer வந்து என்னன்னு சொல்லிட்டு இவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, இது எதனால் இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் என்னென்னா சப்போஸ் ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் தட் கம்யூனிட்டி அவங்க வந்து அந்த ரிசர்வேஷனில் பெனிஃபிட் ஆகிட்டாங்கன்னா சக்ஸஸ் ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் டிப்ரைவ்டு செக்ஷன்ஸ் பெனிஃபிட் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த creamy layer கொண்டு வரதுனால அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற மோஸ்ட் டிப்ரைவ்டு செக்ஷன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். ஓகே, இட் இஸ் கோயிங் டு என்ஷூர் இன்டர் ஜென்ரேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரேஷன் படியாக பார்க்குறப்போ ஒருவேளை creamy layer வந்து இல்லைன்னா அந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து கண்டினியூஸாக வந்து பெனிஃபிட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. எப்போ அவங்கள வந்து இதில் எக்ஸ்க்ளூட் பண்ணுறமோ யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு அந்த ரெசர்வேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் தி கீ தீம் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் இஸ் இந்திரா சானி ஜட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா distinguished OBCs from SC/STs and stated that the creamy layer principle had no application to SC/STsக்கு இது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ So OBC reservation is linked to social and educational backwardness, and SC reservation வந்து it is linked to historically subjected to untouchability and caste based exclusion criteria-வும் இதில் எடுத்துக்கிறாங்க. and ST reservation எது கொடுக்குறாங்க அந்த basis of அவங்க geographically isolated-ஆக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கல்ச்சுரலாகவுமே வந்து they have certain identification and அவங்களுக்கு backwardness-ம் இருக்குது. on the basis of this they are getting the reservation. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா Center argues that economic advancement cannot automatically be treated as evidence that historical basis of SC/ST reservation has disappeared. வெறும் எக்கனாமிக்கலாக அவங்க அட்வான்ஸ் ஆயிருக்கிறது மட்டுமே நீங்கள் க்ரைட்டீரியாவாக எடுத்துக்க கூடாது. ஸோ அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ்மே நம்ம கன்சிடர் பண்ணணும் ரெசர்வேஷன் கொடுக்குறப்போன்ற மாதிரி த சென்டர் ஹேஸ் ஆர்கியூட். ஓகே,
So next is the center argues that historical disadvantages faced by SCs and STs cannot be equated with economic backwardness. ஸோ இதுக்கான ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த கிரீமி லேயர் வந்து நம்ம எஸ்சி எஸ்டிஸ்லுமே கொண்டு வந்துட்டோம்னா, த பீப்புள் ஹூ ஆர் மோஸ்ட் அட்வான்ஸ்டு தான் என்னவா இருப்பாங்கன்னா, ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷன்ஸில் அவங்க இருப்பாங்க. அப்போ தான் அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அட்வான்ஸ்டாக இருக்கிற பீப்புள் வந்து அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷன்ஸில் இருக்கிறப்போ அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து டிசைட் பண்ண முடியுது. சப்போஸ் கிரீமி லேயர் கொண்டு வந்துட்டு இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம்னா, மோஸ்ட் டிப்ரைவ்டு செக்ஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ரெசர்வேஷன் கிடைக்கும். பட் தே வில் நாட் பி ஏபிள் டு ரெப்ரசென்ட் தெம்செல்ஸ் இன் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ தட் இஸ் பை கிரீமி லேயரை வந்து இன்னுமே வந்து எஸ்சி எஸ்டிஸ்க்கு கொண்டு வராமல் இருக்காங்க. ஓகே, SC/STs had faced the historical discrimination rooted in untouchability and caste-based exclusion. So SCs க்கு வந்து geographical isolation, distinct culture காக they are getting the reservation ன்னு சொல்றாங்க. And next is caste-based or identity-based discrimination has disappeared. நம்ம சொல்ல முடியாது. It is still persisting. The social stigma is still persisting. So next வந்து parliament versus judiciary. இப்போ என்ன ஒரு டிபேட் இருக்குன்னா, it is not the role of the judiciary. எப்பயுமே வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் வந்து டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இருக்குது. சப் கேட்டகரைசேஷன் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, அண்ட் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றது ஒரு அவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்குது. இட் இஸ் நாட் வித் ஜுடிஷியரின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 341 அண்ட் 342 படி தான் SC/ST லிஸ்ட் ஆர் கான்ஸ்டியூஷனலி நோட்டிஃபைட் பை தி பிரசிடென்ட். அதை இன்க்ளூட் பண்ணுறது பண்ணாதது அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா, இட் இஸ் வித் தி பார்லிமெண்ட். ஓகேங்களா? ஸோ should follow a comprehensive policy. ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சப் கிளாசிஃபிகேஷன் சப் கேட்டகரைசேஷன் கொண்டு வரதா இருந்தாலும் இல்லை க்ரீமி லேயர் ஏதாவது கொண்டு வரதா இருந்தாலுமே ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி ரெவ்யூ பண்ணணும். ஸோ அந்த பாலிசி நம்ம ரெவ்யூ பண்ணணும். அண்ட் எம்பிரிக்கல் எவிடன்ஸ். ஸோ எம்பிரிக்கல் எவிடன்ஸ்னா ஆப்ஜெக்டிவ் டேட்டா பேஸ் பண்ணி, ஸோ டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப் கேட்டகரைசேஷனை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன். ஸோ ஜுடிஷியல் டிரெக்ஷன்னால செய்யப்படுற ஒரு விஷயம் இல்லை, it is up to the parliament to make decision upon this ன்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் பார்லிமெண்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்கும் ஒரு டிபேட் மாதிரி இங்கே வருது. Courts cannot compel the government to adopt a particular reservation policy merely because another policy may appear fairer or more effective ன்னு சொல்றாங்க. It is a role of the legislature again over here. So that is why they have told that. சுப்ரீம் கோர்ட்டை வந்து அந்த பெட்டிஷன்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணி ரிசர்வேஷன் பாலிசி வந்து பிரைமரி இட் இஸ் தி ரோல் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர்ன்ற மாதிரி த சென்டர் ஹேஸ் அப்போஸ்ட் த பெட்டிஷன்ஸ். ஓகே, ஸோ திஸ் வாஸ் வாட் ஹேப்பன்ட். ஸோ ஆர்குமெண்ட் சப்போர்ட்டிங் த க்ரீமி லேயர். ஸோ க்ரீமி லேயர் வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலிட் கேப்சர்னு சொல்கிறாங்க. ஸோ எலிட் கேப்சர் இஸ் அ கான்செப்ட் வேர் ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் தட் கம்யூனிட்டி வந்து எக்கனாமிக்கலாக அட்வான்ஸ் ஆகிடுறாங்கன்னா மறுபடியும் அந்த பர்டிகுலர் செக்ஷனே வந்து அதை வந்து பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எலிட் கேப்சர். ஓகே, ஸோ எலிட் கேப்சர்னா த ஒன்ஸ் ஹூ ஆர் அட்வான்ஸ்ட் ஆர் கண்டினியூயிங் டு கெட் த சேம் அட்வான்டேஜஸ் அவுட் ஆஃப் தட் ரெசர்வேஷன். ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் டேர்ம். அதுக்கப்புறம் வந்து இஃப் ரிலேட்டிவ்லி அட்வான்ஸ்ட் செக்ஷன்ஸ் ரிப்பீட்டட்லி ஆக்சஸ் ரெசர்வேஷன், மோஸ்ட் டிப்ரைவ்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து அண்டர் ரெப்ரசன்டடாகவே இருப்பாங்க, இவங்களே மறுபடியும் கேப்சர் பண்ணான்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேட்டர் இன்டர் ஜென்ரேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பெனிஃபிட்ஸ் இதை வந்து நம்ம கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இன்டர் ஜென்ரேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸை நம்ம கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரேஷனாக ஒருத்தரே வந்து அதை அட்டெயின் பண்ணக்கூடாது, மோஸ்ட் டிப்ரைவ்ட் செக்ஷன்ஸ்க்கும் அது கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபைனலி என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட் டிப்ரைவ்ட் செக்ஷன்ஸ் ஒரு வேளை இந்த ரிசர்வேஷன்ஸ்னால பெனிஃபிட்ஸ் அட்டெயின் பண்ண முடியலன்னா தே வில் ரிமைன் இன் தி லோவர் ஸ்ட்ராட்டா இட் செல்ஃப்ன்றது தான் ஆர்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் சப்போர்ட்டிங் தி க்ரீமி லேயர். இதனால நீங்கள் க்ரீமி லேயர் கொண்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் த க்ரீமி லேயர். எதுக்கு க்ரீமி லேயர் கொண்டு வரக்கூடாதுன்னு பார்க்குறப்போ, எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட் மட்டுமே வந்து நம்ம பேசிஸாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ சோஷியல் ஸ்டிக்மா, சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் இதெல்லாமே வந்து நம்ம கன்சிடரேஷனில் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இருக்கிற வரையும் கிட்டத்தட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸோட டேட்டாவில் பார்க்குறப்போ ஒரு 50,000 மெம்பர்ஸை வந்து சாம்பிளாக எடுத்து மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் வந்து எந்த கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47,000 மெம்பர்ஸ் வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் தான் சேர்ந்தவங்களா இருந்தாங்க. இன்னுமே வந்து காஸ்ட் பேஸ்ட் ஆக்குபேஷன் தான் வந்து ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கிறப்போ ரிசர்வேஷன் இஸ் பிகமிங் இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகே, ஸோ காஸ்ட் பேஸ்ட் ஆக்குபேஷன்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இது கொண்டு வரோம். அண்ட் ஒன் மோர் ஆர்குமெண்ட் இஸ் தட் தேர் ஆர் 3 கேபிட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று சோஷியல் கேபிட்டல், எக்கனாமிக் கேபிட்டல், கல்ச்சுரல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. சோஷியல் கேபிட்டல் வந்து நம்மளோட ஃபெமிலியல் நெட்ஒர்க்ஸ், சோஷியல் நெட்ஒர்க்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கிறது. கல்ச்சுரல் கேபிட்டல்னா என்ன, எஜுகேஷன் இதெல்லாம் எல்லாம் வருது. ஃபைனலாக எக்கனாமிக் கேபிட்டல் இஸ் எக்கனாமிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ ஒன்று இருந்தால் இன்னொன்று ஈஸியாக வந்து அட்டெயின் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த க்ரீமி லேயர் வந்து வராமல் இருக்கிற வரையும் அவங்களோட சோஷியல் நெட்ஒர்க்கிங்
இல்லைனா வந்து கல்ச்சுரல் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களுக்கு வந்து எஜுகேஷனல் அண்ட் வாட் இஸ் தட் எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க சோஷியல் நெட்ஒர்க்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ ஒன் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி அதர். இந்த படி வந்து தே வில் பி பெனிஃபிட்டட்ன்றது தான் இட் இஸ் அன் ஆர்குமெண்ட் அகேன்ஸ்ட் த க்ரீமி லேயர். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எஸ்டி ரிசர்வேஷன் வந்து ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிஸ்அட்வான்டேஜஸை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக இருக்குது. வெறும் ஹவுஸ் ஹோல்டு இன்கம்மை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம இதை வந்து கொண்டு வர முடியாது க்ரீமி லேயர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து an income-based exclusion could therefore underestimate continuing discrimination. ஸோ இன்கம் பேஸ்டு நம்ம இது கொண்டு வந்தோம்னா இன்னுமே வந்து சோஷியல் ஸ்டிக்மா வந்து பர்பச்சுவேட் ஆகிட்டே தான் இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி தடுக்கிறதுன்றது இட் இஸ் அ கொஸ்டின் மார்க் ஓவர் ஹியர். ஸோ பேசிக்லி கவர்மெண்ட் சேஸ் தட் க்ரீமி லேயர் இருக்கிறது வந்து சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு we have various communities ஓபிசி and எஸ்சிஸ் எஸ்டிஸ் இவங்க நடுவில் எல்லாத்துக்குமே வந்து ஈக்விட்டி மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஒருவேளை அதை நம்ம வந்து க்ரீமி லேயர் கொண்டு வந்துட்டோம்னா we will be violating the substantive equalityன்றது தான் இவங்களோட ஆர்குமெண்ட்டாக இருக்குது. அண்ட் ரெப்ரஸன்டேஷனுமே வந்து கம்மியாயிடும். ஸோ க்ரீமி லேயர் கொண்டு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அட்வான்ஸ்டு மெம்பர்ஸ் தானே இதுலேருந்து வெளியில் எடுக்கிறோம். ஸோ அட்வான்ஸ்டு மெம்பர்ஸ் தான் அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷன்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களையே நம்ம வந்து வெளியில் எடுத்துட்டோம்னா யார் இவங்களை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஓகே. ஸோ வே ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து எவிடன்ஸ் பேஸ்டு டேட்டாவை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். நம்ம வெறும் எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட் மட்டுமே க்ரைட்டீரியாவை எடுக்காமல் வேறு சில இதுவும் எடுத்துக்கணும். லைக் அவங்களோட எஜுகேஷனல் பர்ஸ்பெக்டிவ் இதுவுமே வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வேரியஸ் ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் லாஸ் வழியாக வந்து அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் the manual scavengers இவங்களோட லைவ்லிஹுட்ஸ் இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு we have the நமஸ்தே ஸ்கீம் இல்லையா? அவங்களோட நமஸ்தே ஸ்கீமில் இதுக்கு முன்னாடி மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸாக இருந்து அவங்களுக்கு வேறு லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் நமஸ்தே ஸ்கீம். அண்ட் எஸ்டிஸ்க்குமே வி ஹேவ் ப்ரீ மெட்ரிக் அண்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். அதுக்கப்புறம் வந்து பிஎம் ஜன்மன் ஸ்கீம்னு சொல்லியிருக்கு. ஸோ பிஎம் ஜன்மன் ஸ்கீமோட பேசிஸ் என்னென்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்க, அதில் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள எப்படி அவங்களோட லைஃப்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதுக்கு வந்து வி ஹேவ் பிஎம் ஜன்மன் ஸ்கீம். ஸோ இது வெறும் ரெசர்வேஷன் மட்டும் சால்வ் பண்ணுற விஷயம் இல்லை. வி ஹேவ் டு அட்ரஸ் இட் இன் அ ஹோலிஸ்டிக் மேனர். எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், லைவ்லிஹுட் இது எல்லாமே அட்ரஸ் பண்ணுறப்ப தான் வி வில் கெட் அன் ஆன்சர் ஃபார் திஸ் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இம்ப்ரூவ் டேட்டா கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஸோ இவங்களை பற்றி டேட்டா கலெக்ட் பண்ணி அதுலேருந்து தான் நம்ம எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் டிசிஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. Any reform should balance substantive equality or balance பண்ணணும், historical justice, adequate representation and prevention of elite capture. இந்த நாலுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும் on the basis of dataன்றதா இதோட conclusion. And next is it is not merely about income threshold, it raises fundamental questions about how India should reconcile historical discrimination with equitable distribution of affirmative action benefits. So what are affirmative actions ன்னு பார்க்குறப்போ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ் ஃபேஸ் பண்ண கம்யூனிட்டிஸோட லைஃப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க இல்லையா? லைக் ரெசர்வேஷன், ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், பிஎம் ஜன்மன் ஸ்கீம் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அதுதான் வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ரெசர்வேஷனோட சேர்த்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் அண்ட் அதர் ஏரியாஸ்மே வந்து கொண்டு வரப்போ தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுன்றது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளோட கன்க்ளூஷனாக இருக்குது. ஸோ இது வந்து ரிசர்வேஷன் வர்சஸ் நோ ரிசர்வேஷனுக்கான டிபேட் இல்லை, பட் தென் சோஷியலி ஜஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லி எஃபெக்டிவாக இருக்கிற ஒரு பாலிசியை தான் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. Yeah, so this is about the creamy layer for SCs and STs. So if there is a question about creamy layers for SCs, STs கொண்டு வரணுமா இல்லையான்னு சொல்கிறப்போ இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் ரெசர்வேஷன் பற்றி பேசிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எதுக்கு வந்து SC, STs அண்ட் OBCs வந்து சேமாக இல்லை, இவங்களுக்கு கிரீமி லேயர் வந்து கொண்டு வரது வந்து இட் கேன் பி பேஸ்ட் அப்பான் சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் ஃபார்வர்ட்னஸ் பேஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் இவங்களுக்கு வந்து தே ஹவ் அண்டர்கான் ஹிஸ்டாரிக்கல் டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? அது மாதிரி நீங்கள் இன்ட்ரடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் write the arguments in favor of the creamy layer and arguments against the creamy layer கொண்டு வரலாம். And various judgments நம்ம பார்த்த மாதிரி what is it, Davinder Singh judgmentum நம்ம கொண்டு வரலாம். And also சின்னையா, ரைட்? ஸோ அந்த ஜட்மெண்ட்டையும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த ஜட்மெண்ட்ஸை கொடுத்துட்டு ஃபைனலாக சப் கேட்டகரைசேஷன்னா என்ன, க்ரீமி லேயர்னா என்னது ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் கொடுத்துட்டு finally you can give a conclusion how historical discrimination should be balanced with distributive justice. Okay, so historical discrimination நடந்திருக்கு, but some sections are becoming advanced, so relatively deprived ஆன sectionsக்கு தான் வந்து நம்ம அதிக preference கொடுக்கணும். That is the focus of the subcategorization மாதிரி we can conclude it. Okay, so this is how the structure of the answer could be.
And next is bring back the E10 for older vehicles, work out food versus fuel trade-off. ஸோ ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அதிகமாக ஒரு ப்ராபகேண்டா நடந்துட்டு இருந்துச்சு. என்னன்னா, ஸோ E20 ஃபியூவல்னால ஓல்டர் இன்ஜின்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி ஒரு ரூமர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆனப்பத்தில் தான் இன்னொரு புது விஷயத்தை என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த E20 அதுக்கப்புறம் எத்தனால் பிளெண்டட் ஃபியூவல்ஸ் வரப்போ ஃபுட்டுக்கும் ஃபியூவலுக்கும் நடுவில் ஒரு சேலஞ்ச் வந்து ஏற்படுது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அனந்த நாகேஸ்வரன் அவங்க வந்து ஒரு எடிட்டோரியலை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. We will see what it talks about. So India has successfully rolled out the E20 petroleum. So E20 petroleum is nothing but ethanol வந்து ஒரு 20% வந்து பெட்ரோலை வந்து blend பண்றோம். That is E20 petroleum. Okay. ஸோ பப்ளிக் டிபேட் வந்து மோஸ்ட்டாக என்ன பண்ணுதுன்னா, E20 வந்து இன்ஜின்ஸை வந்து டேமேஜ் பண்ணுதுன்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. பட் தே ஹவ் ஃபவுண்ட் இட், எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ E20 வந்து இன்ஜின்ஸை வந்து டேமேஜ் பண்ணுறது இல்லைன்ற மாதிரி ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை விட ஒரு பெரிய இஷ்யூ என்ன இருக்குன்னா, சப்போஸ் இஃப் யூ ஆர் மூவிங் ஃப்ரம் E20 to E27, E30 அந்த மாதிரி மூவ் ஆகுறப்போ ஃபுட்டுக்கும் ஃபியூவலுக்கும் நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுதா, ஒரு டிஸ்ட்ரப்ஷன் ஏற்படுதான்றது தான் இன்னொரு பெரிய கொஷனாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் a சிம்பிள் கொஷன். ஓகேங்களா, E20 இன்ஜினை டேமேஜ் பண்ணுதா இல்லையான்றது வந்து கிடையாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் இதை விட பெரிய விஷயமா என்ன இருக்குன்னா, ஒருவேளை நம்ம E27, E30 அப்படி மூவ் ஆகுறோம்னா ஃபுட்டுக்கும் ஃபியூவலுக்கும் நடுவில் ஏதாவது டிஸ்ட்ரப்ஷன் ஏற்படுதான்றது தான் இங்கே ரியல் இஷ்யூவாக இருக்குது. ஓகே, so ethanol demand rises beyond current levels. The debate shifts from automobiles to questions of land use, water use, food security, agriculture incentives and environmental sustainability. So in the angles la eppadi vandu idu cover agundhudu we'll see in subsequent slides. Okay, so scientific evidence vandu it is not supporting that E20 petrol is damaging the engines. okayங்களா, so E20 engines vehicles oda engines vandu direct ah damage பண்றது இல்ல. ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிள்ஸில், ஓல்டர் வெஹிக்கிள்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து தே ஹாவ் திஸ் அந்த ரப்பர் மெட்டீரியல் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் ஏரோட் ஆகுது எத்தனால்னால. பட் இட் இஸ் நாட் மேஜர்லி எஃபெக்டிங் தி என்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனாலோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரோலை விட ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் கன்க்ளூசிவ் தட் எத்தனால் இஸ் டேமேஜிங் தி என்ஜின்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனால்னால மைலேஜ் பண்ணோம்னா கம்மியாக இருக்கலாம், பட் இட் இஸ் நாட் டேமேஜிங் தி என்ஜின்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனால் கண்டெய்ன்ஸ் லெஸ் எனர்ஜி தென் பெட்ரோல். Consequently, vehicles running on E20 may experience some reduction in fuel efficiency. ஆனால் அந்த fuel efficiency எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 6 to 7% கம்மியாக இருக்குது. ஆனால் ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகிற ரூமர்ஸ் வந்து ரொம்ப இதை விட அதிகமாக எஃபிஷியன்சி கம்மியாகுதுன்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தது யாருன்னா ஓக் ரிட்ஜ் நேஷனல் லெபார்டரி USA, அதுக்கப்புறம் வந்து ARAI இந்தியன் ஆயில் அண்ட் பெட்ரோலியம் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 10 million kilometers வந்து எத்தனால் வழியாக வந்து வெஹிக்கிளை வந்து ரன் பண்ண வச்சுருக்காங்க. பட் இட் ஹாஸ் நாட் காஸ்ட் எனி மேஜர் டேமேஜ் டு தி என்ஜின்ஸ். ஸோ தட் இஸ் ஹவு தே ஹவ் ஃபிகர்ட் அவுட் தட் எத்தனால் வந்து இட் இஸ் நாட் மோஸ்ட்லி டேமேஜிங் தி என்ஜின்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ E20 வந்து அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு அண்ட் அன்பர்ன்ட் ஹைட்ரோகார்பன்ஸை வந்து கம்மி பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் கான்ஸ்டியூவன்ஸ் ஆஃப் என்வரன்மெண்டல் பொல்யூஷன். ஓகேங்களா, ஸோ அன்பர்ன்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் தான் வந்து மேஜர் ஃபேக்டராக இருக்குது என்வரன்மெண்ட்டை வந்து பொல்யூட் பண்ணுறது. ஸோ E20 வந்து ஆட்டோமேட்டிக்காக கார்பன் மோனாக்சைடு அண்ட் அன்பர்ன்ட் ஹைட்ரோகார்பன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறப்போ என்வரன்மெண்டல் பொல்யூஷன் இஸ் ரெடியூசிங், ஏர் பொல்யூஷன் இஸ் ரெடியூசிங்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 75 to 80 million ப்ரீ BS4 2-wheelers இருக்குது. ஸோ ப்ரீ BS4 2-wheelers வந்து they are not ethanol compliant. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இப்போ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ சச் வெஹிக்கிள்ஸ் கேன் ஆக்சிலரேட் டிட்டீரியரேஷன் ஆஃப் சீல்ஸ் அண்ட் ஃபியூவல் சிஸ்டம் காம்பனன்ட்ஸ். ஸோ அந்த ஃபியூவல் சிஸ்டம் காம்பனன்ட்ஸ் அண்ட் சீல்ஸ், ரப்பர் சீல்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து எத்தனால் டிட்டீரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து authors are recommending restoring E10 petrol. ஸோ E10 பெட்ரோல்னா என்ன, 10% ஆஃப் த எத்தனால் பிளெண்டிங் நடக்கும் E20யோட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ E10 வந்து ஒரு அளவுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இன்ஜின்ஸோடன்ற மாதிரி. ஸோ பிரிங் பேக் E10ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் நம்மளுக்கு எத்தனால் பிளெண்டிங் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இம்போர்ட் பில் வந்து 11 to 12 lakh crore இருக்குது. ஸோ எடிபிள் ஆயில் இம்போர்ட் பில் பார்த்தீங்கன்னா 1.6 to 1.75 lakh crore இருக்குது. எத்தனால் வந்து E20 பிளெண்டிங் நம்ம அடாப்ட் பண்ணதுனால நம்ம எவ்வளோ வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை வந்து கம்மி பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஒன்லி 3 to 4% தான் கம்மி பண்ண முடிஞ்சது. பட் டொமஸ்டிக் எடிபிள் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து 40% ஆஃப் த ரெக்வயர்மெண்ட் வந்து நம்மளே அட்டைன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து எத்தனாலுக்கு நம்ம
ஃபுட் கிரெயின்ஸ் அண்ட் மெய்ஸை வந்து பைபாஸ் பண்ணோன்னா நம்மளோட ஃபுட் ஸ்கார்சிட்டி வருமான்றதான் ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ எத்தனாலுக்கு வந்து தேவைப்படுற ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சுகர் கேன் யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 65 to 68% வந்து கிரெயின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிரெயின்ஸ் இன்க்ளூட் மெய்ஸ், broken ரைஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 28% அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இட் சுகர் கேன். இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி நெட் எக்ஸ்போர்ட்டராக இருந்துச்சு மெய்ஸ்க்கு. Now we have become a net importer of maize because we are using it for ethanol blending. Okay, so that has become an issue. இப்போ நம்ம வந்து மெய்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னா நிறைய லேண்ட் வந்து நம்ம மெய்ஸ் அண்ட் அந்த கிரெயின் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பைபாஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்தியா என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எடிபிள் ஆயிலில் வந்து இண்டிஜினைசேஷன், செல்ஃப் சஃபிஷியன்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வேறு கண்ட்ரிஸ் மேலே டிபெண்ட் ஆகாமல் நம்மளே வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மெய்ஸ் வந்து பெட்ரோலியம்க்கு எத்தனாலுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு வந்து நிறைய லேண்டை வந்து நம்ம பைபாஸ் பண்ணிட்டா இந்த எடிபிள் ஆயில்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்றது வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதிகமாக எத்தனால் ஃபியூவல் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறப்போ எடிபிள் ஆயில் சஃபிஷியன்சி நம்மளுக்கு நிறைவேறுமா இல்லையான்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, so India is attempting to reduce the dependence on imported oil, edible oils through greater domestic oil seed production. ஆனால் ethanol production வந்து it is increasingly dependent upon maize and grains, which now contributes nearly 2/3 of ethanol feedstock வந்து எது contribute பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா it is maize and grains. அதுக்கப்புறம் mollassesன்னு சொல்லுவாங்க இல்லையா, it is a by product of sugar refiningன்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து we are using for production of ethanol. ஓகே, ஆனால் அதிகமாக 2/3 வந்து எது யூஸ் பண்ணுறோம், maize and grain யூஸ் பண்ணுறோம். So maize is competing with what? It is competing with soybean, it is competing with mustard and groundnut for the same agricultural land. அதே agricultural land வந்து நம்ம ethanol produce பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறப்போ we are not able to attain the self-sufficiency for the edible oils. So that is the argument over here. So ethanol from maize receives attractive procurement prices. So கிட்டத்தட்ட வந்து 1 liter of ethanol வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது 71 rupees அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் அ வெரி ஃபேர் ப்ரைஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ் கிடைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மர்ஸ் எதுக்கு போவாங்க, அதை கல்டிவேட் பண்ண தானே போவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் கொஷின் ஓவர் ஹியர். அண்ட் எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ அந்த மெய்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே அதோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிலஸ் ட்ரைட் கிரெயின்ஸ் வித் சால்யூபிள்னு சொல்கிறாங்க. எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெய்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க, ஃபைனலாக அந்த வேஸ்டேஜ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுவுமே தே ஆர் யூசிங் ஃபார் லைவ் ஸ்டாக் ஃபார் ஃபீட் ஸ்டாக் ஃபார் லைவ் ஸ்டாக். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்ட் இஸ் அ ஃபீட் ஃபார் லைவ் ஸ்டாக். அதுக்குமே ஃபுட்டாக யூஸ் பண்ணுறப்ப என்ன நடக்குது, ஸோ மெய்ஸோட ப்ரொடெக்ஷன் இதுதான் அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சோயாபீன்ஸ் இதுக்கான தேவைப்படுற அக்ரிகல்ச்சரல் லேண்டையும் டைவர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதனால வர இன்கம்னாலையுமே வந்து அது மேலே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ டுவர்ட்ஸ் மெய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ். ஓகே, ஸோ thus expanding ethanol blending beyond E20 could unintentionally undermine India's efforts towards edible oil self-sufficiency. ஸோ இன்டென்ஷனலாக நம்ம பண்ணலனாலுமே E20 பிளெண்டிங்ன்ற ஒன்று கொண்டு வரதுனால ஃபுட்டுக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து ஃபியூவலுக்கு வந்து நம்ம டைவர்ட் பண்ணிட்டு இருக்கோன்றது தான் த ஆர்குமெண்ட். ஓகே, தென் த பாலிசி டைலமா இஸ் தேர்ஃபார் இன்க்ரீசிங்லி பிகமிங் அ கொஷன் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி வர்சஸ் ஃபியூவல் செக்யூரிட்டி. இதுதான் இதோட கோர் ஆர்குமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் வந்து ப்ராபகேட் ஆயிருந்த ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இன்ஜின்ஸை டேமேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி, ஆனால் அதை விட பெரிய ப்ராப்ளம் ஒன்று இருக்குன்னு சொல்கிறது தான் நம்ம சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வந்து ஹி ஹஸ் ஷோன் அஸ். ஓகே, ஸோ வாட்டர் கன்சம்ஷன் இன் அக்ரிகல்ச்சர். இப்போ லேண்டை பற்றி பார்த்தோம் இல்லையா, இப்போ வாட்டர் வந்து எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வாட்டர் வந்து சுகர் கேன் இல்லை வந்து கிரெயின்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து வாட்டர் இன்டென்சிவ் ப்ராசஸாக இருக்குது. இப்போ இந்த வாட்டரை வந்து நம்ம இதை வந்து இதுக்காக பைபாஸ் பண்ணோன்னா ஸோ வாட்டர் கன்சம்ஷன் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷனுமே அதிகமாகுது இல்லையா. ஸோ அது வந்து இன்னொரு ப்ராப்ளமாக வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா இந்த மாதிரி ரீஜன்ஸ் வந்து ஆல்ரெடி வாட்டர் ஸ்கார்சிட்டி அங்கே இருக்குது. அந்த மாதிரி இடத்துல மெய்ஸ் எல்லாம் அதிகப்படுத்துறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் தி வாட்டர் விச் வில் லீட் டு வாட்டர் ஸ்கார்சிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம். ஸோ இதில் 2 வாட்டர் இருக்குது. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் வாட்டர். ஸோ க்ரீன் வாட்டர் வந்து ரெயின் வாட்டர் வந்து வரதுனால சாயில் மாய்ஸ்சரில் ரீட்டைன் ஆகுது இல்லையா, தட் இஸ் க்ரீன் வாட்டர். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ப்ளூ வாட்டர். ஸோ ப்ளூ வாட்டர் வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ரிவர்ஸ், ரிசர்வாயர்ஸ் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்சஸ். ஓவராலாக வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் அதிகமாக நடக்கிறப்பலையும் அதிகமாக வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் எங்கே நடக்குதுன்னா ப்ளூ வாட்டர் தான் அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெயின் வாட்டர் வரது சாயில் மாய்ஸ்சர் ஆட்டோமேட்டிக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் ப்ளூ வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் அது அதிகமாகிறப்போ இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி வாட்டர் டிஃபிஷியன்ட் ஸ்டேட்ஸ்ன்றது தான் எங்கள் ஆர்குமெண்ட்டாக இருக்குது. தட் ப்ளூ வாட்டர் rather than total water consumption should be the primary policy concern. Sugarcane cultivation in parts of Maharashtra and Karnataka relies heavily on irrigation and groundwater extraction. ஸோ எத்தனால் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாமல் கண்டினியூ பண்ணோன்னா இட் வில் லீட் டு வாட்டர் ஸ்கார்சிட்டின்றதா ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இங்கே இருக்குது.
So next is ethanol policy should incorporate blue water efficiency. So blue water efficiency வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா சில கண்ட்ரோல்ஸ் இருக்கணும், சில ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். இந்த கிராப்ஸ்க்கு வந்து இவ்வளோ வாட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அண்ட் எவ்வளோ வாட்டரை வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்ற மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா we can improve the blue water efficiency. Okay. So next is ethanol blending is often justified because it reduces dependence on fossil fuels. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ethanol blendingனால dependence on fossil fuels வந்து கம்மி ஆகுது, அதனால tailpipe emissions, that is the emissions, air pollutant emissions வந்து கம்மி ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் அட் தி சேம் டைம் இந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து ஃபைனல் ப்ராசஸிங் வரையும் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ லேண்டை வந்து நம்ம டைவர்ட் பண்ணுறோம், வாட்டர் வந்து நம்ம ஓவராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், இதெல்லாம் சஸ்டைனபிளாக இருக்கா இல்லை இல்லையா, அது வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ நம்ம E20 கொண்டு வந்ததே எதுக்கு, சஸ்டைனபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தானே. பட் நவ் வாட் இஸ் ஹேப்பனிங், ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டேஜ்லேருந்து ஃபைனலாக வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன்லேருந்து ப்ராசஸிங் ஸ்டேஜ் வரையும் என்ன ஃபுல்லாக ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் இஸ் கெட்டிங் டேமேஜ் இன் ஒன் ஆர் தி அதர் வே. ஸோ இது வந்து சஸ்டைனபிளான்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ the author caution against assuming that every increase in blending automatically greater generates environmental benefits. நீங்கள் E20, E27, E30 கொண்டு போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு environment benefits இருக்கான்றது வந்து நீங்கள் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுன்றதை they are telling. Okay. Environmental evaluation must therefore consider the entire life cycle of ethanol production. ஸோ கல்டிவேஷனில் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ லேண்ட் அதிகமாக வந்து ஃபுட்டு ரிசோர்ஸஸ்க்கு இல்லாமல் ஃபியூவலுக்கு வந்து டைவர்ட் ஆகிறப்போ we are having food scarcity which is affecting the sustainability. Fertilizer use, ஸோ maize, grains அண்ட் சுகர் கேன் இதெல்லாமே வந்து ஃபர்டிலைசர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபர்டிலைசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ the pollution is again caused. Is it sustainable? No. And then again irrigation, over water extraction இருக்குது. And then we have transportation and processing. So transportation we are using diesel vehicles and everything. Again the pollution is increased. And processing பண்ணுறப்போ என்ன ஆகும், எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ 1 liter of ethanol ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 8 liters of water வந்து கன்சியூம் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து நடக்குது. பட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம், E20 பிளெண்ட் பண்ணுறதுனால பொல்யூஷன் கம்மியாகுதுன்னு மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுறமே தவிர இந்த ப்ராசஸில் நடக்கிற டேமேஜை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் தே ஹவ் ஷோட் தட் நம்ம இதுவும் வந்து அசஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. So the editorial notes that Indian life cycle studies do not yet provide a unanimous conclusion that higher grain-based ethanol blends are necessarily green than available alternatives. So grains-நால வர ethanol மட்டுமே வந்து it is more greener-ன்றதை நம்ம சொல்ல முடியாது because this entire process is causing damage that we should analyze. Okay. So next is relatively reversible decisions and relatively irreversible decisions. ஒருவேளை இந்த ethanol blending நம்மளுக்கு சஸ்டைனபிளாக இல்லைன்னு ப்ரூவ் ஆகுதுன்னா நம்ம இமீடியட்டாக எந்த விஷயங்கள் எல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியும், எது வந்து இமீடியட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, E20 ஃபியூவல் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையன்றதை நம்ம பார்க்குறாங்க. பொல்யூஷன் வந்து அது அதிகமாக காஸ் ஆகுதா இல்லைனா இந்த என்டையர் ப்ராசஸ்னால அதிக பொல்யூஷன் காஸ் ஆகுதான்னு பார்க்குறப்போ ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் இல்லையா. அந்த எவிடன்ஸ் வந்த அப்புறம் நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா எதை வந்து ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும், எதை வந்து ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி 2 டிவிஷன் பிரிச்சிருக்காங்க. ஒருவேளை எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணுது இந்த மாதிரி என்டையர் ப்ராசஸில் வந்து அதிகமாக என்வாயன்மெண்டல் டேமேஜ் காஸ் ஆகுதுன்னா எந்த விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும்னு பார்க்குறப்போ எத்தனால் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸஸை வந்து இதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்குது, 71 rupees இருக்குது. அதை நம்ம கம்மி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸோ தி டிமாண்ட் ஃபார் தட் பர்டிகுலர் maize or corn will reduce. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக farmers will bypass from the maize or grains to other products. ஸோ கிரவுண்ட் நட்டோ சோயாபீனோ இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் தானே இதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக they will divert to other crops. இது மாதிரி நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இம்போர்ட் டியூட்டிஸ் ஆன் எடிபிள் ஆயில்ஸ். ஸோ எடிபிள் ஆயில் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிறதுனால we are importing. அதுவே வந்து எடிபிள் ஆயில்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறப்போ அது மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் இட் டொமஸ்டிக்கலி இல்லையா, அதனால ப்ராஃபிட்ஸும் அதிகமாக கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வாட்டர் யூஸ் ரெகுலேஷன்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வைக்கிறப்போ ஸோ they will divert to other crops. And next is availability of E10 fuel. ஸோ E10 fuel வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓல்டர் வெஹிக்கிள்ஸ் வந்து it will become compliant. எத்தனை E10 fuel வந்து it is more compliant to older vehicles ன்னு சொல்கிறாங்க. So these are some of the things which we can reverse. Evidence வந்து if it is proving that ரெண்டுமே E20 வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறது ஒரே மாதிரி தான் இருக்குது, அந்த ப்ராசஸ்னால என்வாயன்மெண்டல் டேமேஜ் காஸ் ஆகுறதோ சிமிலராக இருக்குன்னா we have to reverse the process. ஸோ E20ன்றது E10க்கு கொண்டு போகிறப்போ இந்த பொல்யூஷன், இந்த டேமேஜஸ், அதுக்கப்புறம் ஃபுட்டுக்காக வந்து நம்ம டைவர்ட் பண்ணுறது, ஃபியூவலுக்காக டைவர்ட் பண்ணுறது எல்லாம் கம்மியாகும் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் we are telling. And next is relatively irreversible decisions. So relatively irreversible decisions என்ன சொல்கிறாங்கன்னா,
ஸோ யூஸ்வலாக பீப்புள் வில் ஹேவ் தி ஸ்பெகுலேஷன். எத்தனால் வந்து பிளெண்டிங் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ பீப்புள் வில் ஸ்டார்ட் மோர் டிஸ்டிலரிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டிஸ்டிலரிஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒருவேளை எவிடன்ஸ் வந்து வேற மாதிரி கிடைக்குது. ஸோ E20 வந்து பிளெண்ட் ஆகியிருந்தாலுமே இந்த ப்ராசஸ்னால டேமேஜ் வந்து ஈக்குவலாக இருக்குன்றப்போ ஸோ கவர்மெண்ட் வில் நாட் ப்ரோக்ரஸ் இட். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்டிலரிஸ் இதெல்லாம் வந்துருச்சுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வேஸ்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து ரிலேட்டிவ்லி லெஸ் ரிவர்சிபிள் டேமேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ லாங் டேர்ம் ஷிஃப்ட்ஸ் அண்ட் கிராப்பிங் பேட்டர்ன்ஸ். ஸோ நம்ம எத்தனால் பிளெண்டிங் அதிகமாகும்னு சொல்லிட்டு மெய்ஸ் கிரெயின்ஸ் இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா மார்க்கெட் வந்து அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ புது மார்க்கெட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியாது நம்ம அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறப்போ. ஸோ தட் இஸ் ஒன் ப்ராப்ளம் ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டிஸ்டிலரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ எத்தனால் பிளெண்டிங்காக கிரியேட் ஆகிற டிஸ்டிலரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதனால வந்து ஒருவேளை எவிடன்ஸ் இஸ் ப்ரூவிங் அதர்வைஸ் தென் வாட் ஹேப்பன்ஸ், we will have to face the losses because we built the infrastructure. Investment based on higher blending expectations. அந்த மாதிரி higher blending நடக்கும்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் டைவர்ஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் டுவர்ட்ஸ் ஃபியூவல் ப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியாது. நம்ம ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண விஷயங்கள் வந்து இது. ஸோ ஃபர்ஸ்ட் இது மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இஃப் தி எவிடன்ஸ் இஸ் டர்னிங் அதர்வைஸ்ன்ற மாதிரி தி ஆத்தர் ஹேஸ் கன்க்ளூடட். ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், வாட் இஸ் த வே ஃபார்வர்டுன்னு பார்க்குறப்போ ரீஸ்டோரிங் த E10 ஃபார் ஓல்டர் வெஹிக்கிள்ஸ். ஸோ E10 வந்து எத்தனால் பிளெண்டட் வந்து 10% இருந்துச்சு இல்லையா, அதை வந்து ரீஸ்டோர் பண்ணுங்க. ஸோ E20 அண்ட் E10 வந்து சைட் பை சைடு வந்து ரன் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டிங் இன்சென்டிவ்ஸ் அட் அன்இன்டென்ஷனலி ஃபேவர் தி மேய்ஸ் ஓவர் ஆயில் சீட்ஸ். ஸோ அதிக ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ் வந்து மேய்ஸு கொடுக்கறதுனால தானே அங்கே போகிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீஅசஸிங் தி வாட்டர் யூஸ் டிஸ்டார்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து கேர்ஃபுல்லி வேல்யூவேட்டிங் த ஃபுட் வர்சஸ் ஃபியூவல் ட்ரேட் ஆஃப் பிஃபோர் மூவிங் பியாண்ட் E20. ஸோ E20க்கும் மேலே E27 E30க்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபுட் வர்சஸ் ஃபியூவல் ஸ்கார்சிட்டின்றதை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ E20 இஸ் அல்டிமேட்லி இட்ஸ் நாட் அபவுட் இன்ஜின்ஸ் ஆர் மைலேஜ். ஆக்சுவல் ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா இந்தியா ஷுட் கமிட் ஸ்கார்ஸ் லேண்ட் வாட்டர் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்சஸ் டு ஃபியூவல் ப்ரொடக்ஷன் வித்தவுட் fully understanding the long-term economic, environmental and food security consequences evaluate பண்ணாம we should not move to successive E27 E30 தான் இவங்களோட ஆர்குமெண்ட்டாக இருக்கு. ஓகே, ஸோ பேசிக்காக வந்து இதை பற்றி என்ன கொஷின்ஸ் கேட்க முடியும்னா E20 சஸ்டைனபிளாக இல்லையான்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ பேசிக்காக யூ கேன் ஸ்டார்ட் வித் ஹவு E20 ப்ரோக்ராம் வாஸ் ரோல்ட் அவுட் அண்ட் தென் நம்மளோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் கொடுத்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் E10 blended fuels வந்து they are compliant with older vehicles. E20 வந்து இந்த மாதிரி இன்ஜின்ஸை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி there is rumor but it is not backed by evidence. அந்த மாதிரியெல்லாம் எழுதிட்டு and then you can write what are the issues that are attached to the E20 blending. Food versus fuelக்கு வந்து என்ன மாதிரி ஒரு டிபேட் நடக்குதுன்றது வந்து you can mention and then you can go for way forward. ஸோ வே ஃபார்வர்டில் வந்து வாட்டர் டிஸ்டார்ஷன்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ண முடியும் and also like E10 for older vehicles and also edible oil prices வந்து கம்மி பண்ணணும்னா edible oil வந்து இந்தியாவில் வந்து அதிகப்படுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்காக we have to increase the bills of import duties on that. இந்த மாதிரி எல்லாம் சஜஷன்ஸ் கொடுத்துட்டு finally you can write a way forward as to how to balance the fuel as well as the food resources. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து கன்க்ளூஷன் எழுதலாம். ஓகே, and next is ensuring equity amid India's educational progress. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் என்ன கேப்சர் பண்ணுதுன்னா இந்தியாவோட எஜுகேஷனல் ஆக்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் அது ஈக்விட்டபிளாக எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கா இல்லையான்றது தான் இங்கே கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் as a paradox of development. ஸோ பேரடாக்ஸ்ன்றது வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெனிஃபிட் கொடுத்துட்ருக்கோம் அட் த சேம் டைம் இட் வில் நாட் பி அட்ரஸிங் சம்திங் எல்ஸ். ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் வந்து ஆக்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே அது ஈக்விட்டபிளாக எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கான்றது வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ தட் இஸ் த பேரடாக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் see what it is. So UDISC. So UDISC na it is Unified District Information System for Education Plus. It is an information hub on the existing education system in India. School education பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் UDISC Plus. ஓகேங்களா? ஸோ அதில் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னா 1.47 million schools, 240 million students and 10.2 million teachers வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி எஜுகேஷனல் அவுட்கம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு they have evaluated. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வாட் இஸ் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஐ வில் டெல் யூ.
So national education policy padi we have this 5 plus 3 plus 3 plus 4 இருக்கு இல்லையா இந்த பர்டிகுலர் இது தெரியும் இல்லையா ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து அங்கன்வாடி லெவல் ஸோ ப்ரீ ஸ்கூல் அதுக்கப்புறம் அந்த கிண்டர் கார்டன் லெவல் ப்ளஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து இந்த 5 இதில் கவர் பண்ணுறாங்க விச் இஸ் ஃபவுண்டேஷனல் லெவல்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேட்டரி லெவல் தட் இஸ் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் அண்ட் 5th ஸ்டாண்டர்ட் வந்து வி ஆர் டேக்கிங் இட் அஸ் ப்ரிப்பரேட்டரி லெவல் அண்ட் தென் வந்து மிடில் லெவல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 5th to 8th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா 6th 7th 8th வந்து இட் இஸ் இன் தி மிடில் லெவல் ஃபைனலாக வந்து செகண்டரி ஸ்டேஜில் 9th 10th 11th 12th ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பேசிஸ் ஃபவுண்டேஷனல் லெவல்னா என்ன ப்ரிப்பரேட்டரி லெவல்னா என்ன மிடில் லெவல்னா என்ன செகண்டரி லெவல்னா என்னன்றது வந்து வி ஹேவ் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 10+2 ஒன்று இருந்துச்சு ஸோ அப் டு 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் +2 தட் இஸ் 11th grade and 12th grade என்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பிஃபோர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஸோ NEP 2020 தான் இந்த பர்டிகுலர் இதை கொண்டு வந்திருப்பாங்க 5+3+3+4 மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா என்னன்னா சப்போஸ் இந்த ப்ரிப்பரேட்டரி லெவல்னு எடுத்துக்கோங்க இது ப்ரிப்பரேட்டரி லெவலில் வந்து 8 to 11 years இல்லையா 8 to 11 years இல்லையா ஸோ இதில் வந்து எந்த ஏஜ் குரூப் ஆக்சுவலாக இருக்கணும் ஆனால் எந்தெந்த ஏஜ் குரூப்பில் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவாக எடுத்துக்கிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ திஸ் இஸ் ஏஜ் இல்லையா 8 to 11ன்றது ஏஜ் ஆனால் இவங்க எந்த கிளாஸஸ் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க 3rd to 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ 3rd to 5th ஸ்டாண்டர்ட் தான் வந்து ஆக்சுவலாக அதில் படிச்சுட்டு இருக்கணும் ஆனால் அதுக்கும் மேலே வேறு இயர்ஸில் இருக்கவங்க வேறு ஏஜில் இருக்கிறவங்களோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் படிச்சுட்டு இருப்பாங்க அதுதான் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் 3rd to 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு வந்து 8 to 11 years தான் வந்து இருக்கணும் ஆனால் வந்து சில வாட்டி என்ன பண்ணுவாங்க ஸோ லேட்டாக ஜாயின் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏஜ் அதிகமாக இருக்கும் சில பேர் ஏர்லியாகவும் ஜாயின் பண்ணிடுவாங்க இல்லையா ஸோ அது வந்து நியூமரேட்டரில் வந்துடும் பேஸில் வந்து அஃபிஷியலாக வந்து எந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப் வந்து அதில் இருக்கணுன்றது வந்து டினாமினேட்டரில் இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றது வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மெஷர்ஸ் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்ரோல்ட் இன் அ பர்டிகுலர் லெவல் ஆஃப் எஜுகேஷன் கம்பேர்ட் டு அஃபிஷியல் population eligible for that group. Suppose 1000 members தான் வந்து they are eligible for 3rd standard to 5th standard எடுத்துக்கிறப்போ ஆனால் ஆக்சுவலாக எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 900 members ஜாயின் பண்ணியிருக்கலாம் ஓகே இன்னொரு வாட்டி என்ன பண்ணியிருக்கலாம்னா 1100 மெம்பரும் ஜாயின் பண்ணியிருக்கலாம் ஏன் 1100 மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா சில பேர் ஏர்லியாக ஜாயின் ஆவாங்க சில பேர் அதிக வயசு இருக்கும் அவங்க ரிப்பீட் பண்ணிட்டும் இருப்பாங்க ஓகே ஸோ ஆக்சுவலாக எத்தனை பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க when compared to the official age groupன்னு பார்க்குறது தான் இட் இஸ் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட் ரீடென்ஷன் ஒரு ஸ்டேஜில் இருந்து ஃபவுண்டேஷனல் லெவல்லேருந்து ப்ரிப்பரேட்டரி லெவலுக்கு போகிறவங்க வந்து எத்தனை பேர் ரீட்டைன் ஆயிருக்காங்கன்னு பார்க்குறது இட் இஸ் ரீடென்ஷன் லெவல் அண்ட் தென் வி ஹேவ் ரிடக்ஷன் அண்ட் ட்ராப் அவுட் ரேட்ஸ் இது ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட் ரீடென்ஷன் அதிகமாகுதுன்னா ட்ராப் அவுட் ரேட் வந்து கம்மியாகும் ஓகே ஸோ ஸ்டூடெண்ட் ரீடென்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா ட்ராப் அவுட் ரேட் அதிகமாகுது ஸோ ரீடென்ஷன்னா என்ன வெளியில் போகாமல் உள்ளே வச்சுக்கிறது தானே ரீடென்ஷன் சொல்கிறோம் ஸோ ரீடென்ஷன் ரேட் கம்மி ஆகுதுன்னா ட்ராப் அவுட் ரேட் என்ன ஆகுது அதிகமாகுது ஸோ தீஸ் போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாதிரி சொல்லுவாங்க ஸோ டீச்சர் அவைலபிலிட்டியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓவரால் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஸோ எஜுகேஷனல் ப்ரோக்ரஸ் ரிமைன்ஸ் அன்இவன் அக்ராஸ் ரீஜன்ஸ் அண்ட் சோஷியல் குரூப்ஸ் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே தேர் ஆர் டிஸ்பேரிட்டிஸ் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ்னால ரீஜன் வைஸ் டிஸ்பேரிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த அவுட்கம்ஸ் வந்து ஈக்குவலாக எல்லாருக்குமே அலோகேட் ஆகலைன்னு சொல்கிறாங்க ஸோ வில் சி ஸோ டிஸ்பேரிட்டிஸ் இன்னும் இந்த விஷயத்தில் என்ரோல்மெண்ட் லெவல்ஸில் இருக்குது ட்ராப் அவுட் ரேட்ஸ் இருக்குது டீச்சர் அவைலபிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குவாலிட்டி டிஜிட்டல் ஆக்சஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ இதுதான் வந்து பேரடாக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க ஓவராலாக ஆக்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே ரீஜன் வைஸ் இல்லை அதான் ரீஜன் வைஸ் எல்லாம் வந்து சோஷியல் ஃபேக்டர்ஸ்னால வந்து ஈக்விட்டி வந்து இருக்கிறது இல்லை ஓகே ஸோ தட் இஸ் அ மேஜர் ஆர்குமெண்ட் ஓவர் ஹியர் வில் சி வாட் இட் இஸ் ஸோ இந்த UDISC ரிப்போர்ட் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து தே ஹவ் இன்க்ரீஸ் கிட்டத்தட்ட 102.73 இருக்குது இதுக்கு முன்னாடி 2023 பார்த்தீங்கன்னா 98 lakh தான் இருந்தாங்க but here we have 102.73 now okay so it has obviously increased you don't have to remember the entire data but silla data points வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சிட்டு you can use it in the exams so source வந்து நீங்க UDISC ஓட ரிப்போர்ட்ன்ற மாதிரி இங்க கொடுக்கலாம் அதுக்கப்புறம் pupil to teacher ratio என்னன்னா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்கன்றதான் ஸோ NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் சஜஸ்ட் பண்ணது 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேயா பட் ஆனால் அதுலேயுமே வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா 21 ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஒரு டீச்சர் இருக்காங்க ஸோ இட் இஸ் எஃபிஷியன்ட் இல்லையா ஸோ NEP சொன்னது என்ன 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு 27 ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஒரு டீச்சர் இருக்கப்போ அவுட்கம்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட் ரேட்ஸ்
ஸோ ட்ராப் அவுட் ரேட்ஸ்மே வந்து இட் ஹஸ் சிக்னிஃபிகன்ட்லி டிக்ரீஸ்ட் அக்ராஸ் ஆல் த லெவல்ஸ். ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்லும் கம்மியாக இருக்குது, மிடில் லெவலையும் கம்மியாக இருக்குது, செகண்டரி லெவல்லையும் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு ஸ்டூடெண்ட் ரீடென்ஷன் ரேட். ஸோ ரீடென்ஷன் ரேட் வந்து இட் ஹஸ் இம்ப்ரூவ்ட் இன் தி மிடில் அண்ட் செகண்டரி லெவல்ஸ். ஸோ மிடில் அண்ட் செகண்டரி லெவல்ஸ்லுமே வந்து ரீடென்ஷன் ரேட் வந்து இட் ஹஸ் இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்லி எல்லா இடத்துலையும் வந்து இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட், பட் ரீஜன் வைஸ் டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது. வி வில் சி அபவுட் தட். ஓகே. So gross enrollment ratio. So gross enrollment ratio பாத்தீங்கன்னா it has decreased in the middle level. It is very minor difference. But secondary level பாத்தீங்கன்னா gross enrollment ratio has increased. It is a good sign. Okay. So actually students வந்து என்ன பண்றாங்க, secondary education வந்து எடுத்துக்கிறாங்கன்றது தான் இதோட outcome இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா improved transition rate. So transition rate it has increased at all the levels. Higher stage of education க்கு வந்து move ஆகுறாங்கன்றது வந்து it is a source. நெக்ஸ்ட் வந்து ஜீரோ என்ரோல்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஜீரோ என்ரோல்மெண்ட் ஸ்கூல்ஸ்னா என்னென்னா, ஸ்கூல்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், ஆனால் இங்கே எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து போயிட்டு தே வில் நாட் பி டேக்கிங் எஜுகேஷன். ஸோ ஜீரோ என்ரோல்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 2024-25 4450 இருந்தது, இப்போ 3156 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்ஸ் நம்பர்ஸ் வைஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலனாலுமே இதில் என்ன நடந்திருக்குன்றது வந்து யூ கேன் ரிமெம்பர். ஓகே. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ். ஒரு டீச்சர் தான் இருப்பாங்க அந்த ஸ்கூலில். அந்த டீச்சரே வந்து மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கும் அவங்களே ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க மேலே பர்டன் அதிகமாக இருக்கும், விச் இஸ் நாட் குட். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸுமே வந்து இட் ஹஸ் டிக்ரீஸ்ட். ஸோ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் வந்து 94,311 இருக்குது. கம்மியாக இருந்தாலுமே இட் இஸ் ஸ்டில் அ ப்ராப்ளம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்கூல்ஸ் வித் கம்ப்யூட்டர்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ்ட். கிட்டத்தட்ட 70% ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஹேவ் கம்ப்யூட்டர்ஸ். அண்ட் இன்டர்நெட் இருக்கிற ஸ்கூல்ஸுமே வந்து இட் ஹஸ் இன்க்ரீஸ் டு 67.4%. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவைலபிலிட்டி எல்லாமே வந்து 100% இல்லை. இன்னும் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக 100% இருக்கணும், ஆனால் அது இல்லை. பட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி விட இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட். பட் இன்னுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி லெவல் ரீடென்ஷன் கேப். ஸோ உங்களுக்கு வந்து செகண்டரி லெவல் வந்து மிடில் ஸ்கூலுக்கு அப்புறம் செகண்டரி லெவலில் வந்து ரீட்டைன் போகிறவங்க அந்த டிரான்சிஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ரீட்டைன் பண்ண முடியல. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ ஸ்கூல்ஸ் வந்து தூரமாக இருக்கலாம், இல்லைனா வந்து செகண்டரி லெவலுக்கு எஜுகேஷன் பர்சியூ பண்ணுறதுக்கு அதிகமான மானிட்ரி இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறவங்க செகண்டரி லெவல் ரீடென்ஷன் வந்து கேப் வந்து பர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்குது. சம் பீப்புள் வில் கெட் மேரிட் early. Okay, so those are all some of the social and geographical factors which are there. And educational inclusion of children with special needs. Okay. ஸோ சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுத்தா மட்டும் போதாது, அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொடுக்கணும் இல்லையா? லைக் பிரெயில் சிஸ்டம், அண்ட் ஆல்சோ அவங்க வந்து அந்த ஸ்கூல்ஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்களுக்கு ரேம்பெல்லாம் இருக்கணும் ஸோ வரதுக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் அட்ரஸ்ன்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு வேலை எஜுகேஷன் கிடைச்சாலுமே அதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? ஸோ தட் இஸ் அ லேக்கிங் அதர். அண்ட் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் ரெடியூஸ் ஆயிருந்தால் மட்டும் போதாது, அது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கம்மி பண்ணணும். ஸோ பிகாஸ் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் வந்து த பர்டன் இஸ் ஹெவி ஆன் த டீச்சர். ஸோ யூஸ்வலாக அந்த டீச்சர் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு போகிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும். அண்ட் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ இப்போ எந்த இடத்துலலாம் நம்ம வந்து எஜுகேஷனல் ஆக்சஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம். இன்இக்வாலிட்டிஸ் எந்தெந்த ரீஜனில் இன்னும் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் 99.6% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆதார் சீடிங் நடந்திருக்கு. ஆதார் சீடிங் நடக்கிறப்ப என்ன நடக்கும்னா, இந்த எஜுகேஷன் வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்குது அதெல்லாம் ஈஸியாக நம்ம மானிட்டர் பண்ண முடியும். மேகாலயாவில் பார்த்தீங்கன்னா only 35% ஆஃப் த பீப்புள் ஆர் ஆதார் சீடட். ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, மேகாலயாவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னு சொல்ல முடியாது, பட் ஆதார் சீடிங் கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். எங்கே வந்து டிஜிட்டலாக வந்து இவங்க அதிகமாக கவர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு அதிக பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மேகாலயாவில் வந்து 35% தான் நடந்திருக்கப்போ அவங்கள வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியாது, அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து ஈஸியாக கொடுக்க முடியாது. ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் டெல்லிங் ஹியர். ஓகே. ஸோ எதனால் வந்து இங்கே கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹில்லி ஏரியாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டிஜிட்டல் பெனிட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால த ஆதார் சீடிங் இஸ் நாட் ஹேப்பனிங். ஸோ தட் இஸ் அ டிஸ்பாரிட்டி இல்லையா? ஸோ ஹில்லி ஏரியாஸ்க்கும் நார்மல் ஏரியாஸ்க்கும் வந்து டிஸ்பாரிட்டி ஒன்று கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நேஷனல் ஆவரேஜ் 90.2% இருக்கிறப்போ மேகாலயா இஸ் ஒன்லி 35% ஆஃப் தி ஆதார் சீடிங். நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் என்ரோல்மெண்ட் per ஸ்கூல் பார்க்குறப்போ சண்டிகரில் வந்து 1194 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க. பட் லடாக்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 64 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அதில் வந்து சண்டிகர் வந்து ஒரு அர்பன் ஸ்பேஸ்ன்றதுனால பீப்புள் ஆர் கோயிங் அண்ட் ஜாயினிங் ஓவர் தேர். லடாக்ன்றது வந்து அது ஜாகிரபிக்கலி ரொம்ப ஸ்பார்ஸான ஏரியா, பாப்புலேஷனுமே அங்கே அதிகமாக இருக்காது. தட் குட் பி ஒன் ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா ஹில்லி ஏரியாஸ் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனாலையும் ஸ்டூடெண்ட்ஸ் போகாமல் இருப்பாங்க. ஸோ எஜுகேஷனல் ஆக்சஸ் இருந்தாலுமே அது சஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணாததுக்கு வந்து பேரியர்ஸ் இருக்குன்றது தான் இவங்க சொல்கிறாங்க.
ஸோ டிஃப்ரென்சஸ் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் டென்சிட்டி. சண்டிகரில் பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம், ஸோ ஒன் ரீசன் அங்கே வந்து அதிகமாக இருக்காங்க. பட் செட்டில்மெண்ட் பேட்டர்ன்ஸுமே ஒரு பேரியர் தானே. ஸோ நார்மல் ஏரியாஸில் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், transport and everything is available. But in hilly areas, அந்த மாதிரி பார்க்குறப்போ transport is not sufficiently available. And geographical accessibility is also a problem over here. And next பார்த்தீங்கன்னா social composition. ஸோ லக்ஷதீப், மிசோரம், மேகாலயா, லடாக் இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை எஸ்டி என்ரோல்மெண்ட் இருக்குது. ஸோ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து அதிகமாக வந்து ஸ்கூல்ஸில் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹை எஸ்சி என்ரோல்மெண்ட் எங்கே பார்க்க முடியுதுன்னா பஞ்சாப். ஸோ பஞ்சாப் இஸ் அ ஸ்டேட் விச் ஹேஸ் ஹையர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட். ஸோ அங்கே வந்து எஸ்சிஸ் அதிகமாக இருக்காங்க. அண்ட் ஹை ஓபிசி என்ரோல்மெண்ட் இன் தமிழ்நாடு அண்ட் குஜராத். ஸோ பேசிக்காக வந்து இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு ஸ்டேட்டில் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அதிகமாக இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் நம்ம கொண்டு போக முடியாது. எல்லாருக்குமே வந்து சேம் இதை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. இந்த ஸ்டேட்டில் எஸ்சிஸ் அதிகமாக இருக்காங்கன்னா இவங்களோட எஜுகேஷனல் அவுட்கம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்கீம்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணணும். சிமிலராக வந்து இங்கே எஸ்டி பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறப்போ இவங்களோட பேரியர்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணணும். சிமிலராக இங்கே எஸ்சி பாப்புலேஷன் அதிகமாக இருக்கப்போ அவங்களுக்கும் பேரியர்ஸ் வந்து நம்ம கம்மிப்படுத்தணும். அண்ட் ஓபிசி என்ரோல்மெண்ட் இங்கே அதிகமாக இருக்கிறப்போ அவங்களுக்குமே வந்து வி ஹேவ் டு கிவ் சம் பெனிஃபிட்ஸ். அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஜன்மன் இருக்கு இல்லையா, பிஎம் ஜன்மன், which is targeting the particularly vulnerable tribal groups. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கும் வந்து அதிகமாக இருக்கிறப்போ we should tailor the policy for them. எல்லாருக்குமே வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் கொடுக்க முடியாது. ஸோ தட் இஸ் வை we have to make customized plans for them ன்னு சொல்கிறாங்க. And next is gross enrollment ratio varies significantly across social categories. ஸோ இருக்கிறதுலே வந்து ஓபிசிஸ் தான் அதிகமாக வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னா எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ்க்கு வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இஸ் லெஸ். ஸோ இவங்களை எப்படி வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் அதிகப்படுத்த முடியுன்றது வந்து த கவர்மெண்ட் ஹேஸ் டு பிளான்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஈக்விட்டி விச் இஸ் ப்ரிவேலிங். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் the gross enrollment ratio shows major interstate variations. So gross enrollment ratio in Meghalaya is 131, but Biharல பார்த்தீங்கன்னா it is 24. It is also because of social factors. Okay, so Bihar வந்து it is underdeveloped state ன்ற சொல்றதுனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி லெவல் ஒரு மிடில் ஸ்கூல் முடிச்ச உடனே அவங்கள வந்து வேலைக்கு அனுப்புறது அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்சோ சைல்டு மேரேஜ் இதெல்லாம் பண்ணுறதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கம்மியாக இருக்குது. சிமிலராக பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டேஜ்லுமே வந்து பீகார் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆக்சஸ், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ரீடென்ஷன், தே மைட் கெட் மேரிட், தே மைட் கோ ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், ஆல் தீஸ் ஆர் தேர். அண்ட் தென் ஏஜ் கிரேட் ப்ரோக்ரஷன் எஜுகேஷன் ஸ்டேஜஸ், ட்ரான்சிஷன் அக்ராஸ் எஜுகேஷனல் ஸ்டேஜஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு பிரைமரி லெவல்லேருந்து ஒரு செகண்டரி லெவல் போகிறப்போ த அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் விச் தே ஹேவ் டு பே இஸ் மோர் இல்லையா. ஸோ அதனாலுமே வந்து கொஞ்சம் அண்டர் டெவலப்ட் ஸ்டேஜில் வந்து தேர் நாட் ஏபிள் டு அஃபோர்ட் தி எஜுகேஷன். இந்த மாதிரி விதத்தில் ஈக்விட்டி வந்து என்ஷோர் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி தான் தே ஆர் ஃபவுண்ட் அவுட். அண்ட் ட்ராப் அவுட் கன்சர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேட்டரி லெவலில் பீகாருக்கு வந்து 7.9% இருக்குது. பார்த்தீங்கன்னா பீகாரில் தான் ட்ராப் அவுட் ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் செகண்டரி லெவலில் பார்த்தீங்கன்னா லடாக்ல வந்து ட்ராப் அவுட் ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. ஒன்று ரீசன் என்னென்னா ஜியாகிரபிக்கல் பேரியர்ஸ். இன்னொன்று என்னென்னா செகண்டரி லெவல் ஸ்கூலுக்கு வந்து அங்கே இருக்காது. ஓகேங்களா, அதனாலையுமே வந்து ட்ராப் அவுட் ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒன்று தூரமாக இருக்கும், இல்லைன்னா அவைலபிளாக இருக்காது. ஸோ தட் இஸ் ஆல்சோ த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பியூப்பிள் டீச்சர் ரேஷியோ. ஸோ பியூப்பிள் டீச்சர் ரேஷியோ எங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 43 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இட் மோர் பர்டன் ஆன் த டீச்சர் இல்லையா, பெட்டர் எஜுகேஷனல் அவுட்கம்ஸ் வராது. ஸோ அந்த மாதிரி ஜார்க்கண்ட் பார்க்கலாம். ஸோ உத்தரப்பிரதேஷ்லேயும் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஹேவிங் தி பியூப்பிள் டு டீச்சர் ரேஷியோ. நெக்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த லோவஸ்ட்னு பார்க்குறப்போ சிக்கிம் அண்ட் லடாக்ல வந்து கம்மி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரூரல் அண்ட் ரிமோட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து தே ஆஃபன் ஃபேஸ் டீச்சர் ஷார்ட்டேஜஸ், மல்டிகிரேட் டீச்சிங், நிறைய கிளாஸஸ்க்கு வந்து ஒரே டீச்சர் டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் மல்டி சப்ஜெக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டியூட்டிஸ்மே வந்து அவங்களுக்கு வருது. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஓவர் ஹியர். அண்ட் ஹை பிடிஆர் ரெடியூசஸ், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து கம்மியாயிடும், கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன், லேர்னிங் குவாலிட்டி இதெல்லாமே வந்து கம்மியாயிடும் இல்லையா. ஆட்டோமேட்டிக்காக ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் இன்டராக்ஷன், லேர்னிங் அவுட்கம்ஸ் இதெல்லாம் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பர்டிகுலர்லி அஃபெக்டட் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ரீஜன்ஸில் வந்து பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்குது, லைக் பாகேஷ்வர் இன் உத்தராகண்ட். அண்ட் ஹிந்தி ரீஜன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கஞ்சம் அண்ட் கந்தாமல், தட் இஸ் இன் ஒடிஷா, அந்த மாதிரி இடத்துல வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த ட்ரைபல் ஏரியாஸில், ஹிந்தி ரீஜன்ஸில், பார்டர் டிஸ்ட்ரிக்டில் பிகாஸ் ஆஃப் த கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் எவ்ரி திங் தே டோன்ட் கோ ஃபார் ஸ்கூல் சம்டைம்ஸ். அண்ட் தென் வி ஹேவ் ரிமோட் ரூரல் ஏரியாஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இல்லாதனால, கனெக்டிவிட்டி சரியாக இல்லாதனால ரிமோட் ஏரியாஸில் இருக்கிறவங்க வந்து தேர் நாட் ஏபிள் டு ஆக்சஸ் எஜுகேஷன் சொல்கிறாங்க. ஓகே,
So children from SC communities, ST, minority groups and economically weaker sections they are facing the barriers in enrollment, attendance, sometimes they will not be able to come to the schools. Hilly areas, rain and when there is no sufficient transportation, they won't be able to come to schools. So still these barriers are persisting. இதெல்லாம் நம்ம address பண்ணணும்ன்றது தான் இந்த editorial highlight பண்ணிருக்காங்க. And also inclusion challenge. So children with disabilities we need accessible classroom. So அதுக்கான infrastructure நம்ம கொண்டு வரணும். Trained teachers இருக்கணும். So disabled students நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும், அந்த மாதிரி டீச்சர்ஸை நம்ம டெவலப் பண்ணணும். டீச்சர்ஸ்க்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குறப்ப தான் they will be able to address the special needs of the children. So அது இல்லாதப்போ வெறும் எஜுகேஷன் கொடுத்தா மட்டும் போதாது, அதுக்கான ட்ரைனிங்குமே கொடுக்கணும்னு சொல்றாங்க. And then we have assistive technologies, braille இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு கொடுக்கணும். And then inclusive learning practices. So inclusive learning practices எல்லாம் நம்ம national education policyலயே சொல்லியிருப்பாங்க. So that we have to include everyone into the education framework. So இதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. சமக்ர சிக்ஷா ஸ்கீம் இருக்கு. And then we have this நிஷ்தா ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ நிஷ்தா ஸ்கீம்ல டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. All these things are there. So இதெல்லாமே நம்ம holistically consider பண்றப்போ we can increase the educational outcomes, which you can write in the way forward. Okay. So priority areas. So national education policy, educational reforms must increasingly focus on equity and inclusion. So next the priority areas பாத்தீங்கன்னா targeted investment in educational deprived districts. So aspirational districts program இருக்கு இல்லையா, so underdeveloped cities and districts இது focus பண்ணுது. So அந்த மாதிரி districtsல educational outcomes enhance பண்றதுக்கு அதை focus பண்ற மாதிரி இருக்கணும். And equitable teacher deployment and retention policies. So teachers relatively remote areas and hilly areas க்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு additional incentives கொடுத்தாங்கன்னா they will go to those remote areas and hilly areas. Okay. And then next is improved digital infrastructure and connectivity enhance பண்ணணும். ஏன்னா ஆதார் சீடிங் இல்லாதனால தானே நிறைய பேர் they are not getting covered under benefits இல்லையா. So ஆதார் சீடிங் increase பண்றப்போ automatically what will happen, they will be covered under educational benefits and programs. And scholarship, hostels and financial support கொடுக்கலாம். For example, ஏகலவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு அவங்களுக்கு அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் மாதிரி அவங்க அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி. ஸோ இட் வில் என்ஹான்ஸ் தி எஜுகேஷனல் அவுட்கம்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரலாம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரிமோட் ஏரியாஸ். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு போகிறதுக்குனாலே ஒரு ட்ரெயினை வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி we have to take the education very important. It's a very important thing. And accessible infrastructure and assistive technologies for children with special needs. And then finally, district level monitoring and identify and address the local level educational deficits. So இதுக்கு செப்பரேட் கேந்திராஸே இருக்கு. ஸோ விக்யான் கேந்திராஸ்ன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும். அவங்க கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் ஸ்கூலில் என்ரோல் ஆகிறாங்க, எத்தனை பேர் ரீட்டைன் ஆகிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் ட்ராப் அவுட் ஆகிறாங்க, இதெல்லாம் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறப்ப தான் they will be able to find out in which area there is a lacunae. Okay. So இதெல்லாம் பண்ணுறப்போ தான் they can ensure the equitable educational outcomes ன்னு சொல்றாங்க. So basically educational இந்த ஒரு particular question கேக்குறாங்க, how to maintain equity in educational outcomes ன்னு பேசுறப்போ first you can write, so there is a paradox of development, educational access increase ஆறப்பமே equity in educational access இல்ல. அப்போ regional disparities and social factors நீங்க மென்ஷன் பண்ணலாம். In the body of the answer you can mention regional disparities, digital factorsனால என்ன ப்ராப்ளம் வருது, social factorsனால என்ன ப்ராப்ளம்ஸ் வருது, கனெக்டிவிட்டினால என்ன ப்ராப்ளம்ஸ் வருது, ஸ்பெஷல் அசிஸ்டிவ் நீட்ஸ் தேவைப்படுது இல்லையா, அதனால என்ன ஈக்விட்டி மெயின்டைன் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு finally in the way forward you can mention the schemes that are already existing and how to strengthen those schemes. ஏகலவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸை கொடுக்கலாம், ப்ரீமெட்ரிக் அண்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி கொடுக்கலாம், இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு. And also you can say we can give incentives for the teachers who are taking the postings in remote areas இல்லைனா hilly areasல வர டீச்சர்ஸ்க்கு we can give incentives. And pupil to teacher ratio நம்ம கம்மி பண்ணணும். ஸோ 30:1 நார்மாக இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ பெட்டர் எஜுகேஷனல் அவுட்கம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ரீஜனுக்கு தகுந்தபடி we have to customize the education policy இல்லையா. So that all you can write in the way forward. Okay. So basically education next phase of educational reform எப்படி இருக்கணும்னா accessலேருந்து we have to move towards equity. Okay. And then enrollmentலேருந்து learning outcomes. Mere enrollment is not going to do anything. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்கில்லும் கொடுக்கணும், அதுக்கு தகுந்தபடி அந்த பெடகாஜியும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறப்ப தான் they are going to have educational outcomes. So aggregate progress to targeted intervention. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, எந்த ஏரியாஸில் எஸ்சி பாப்புலேஷன் அதிகமாக ஸ்கூலுக்கு போகிறாங்க, எந்த ஏரியாஸில் எஸ்டி பாப்புலேஷன்ஸ் அதிகமாக போகிறாங்கன்றப்போ அவங்களுக்கான இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ அவங்களுக்கான இருக்கிற பேரியர்ஸ் நம்ம கம்மி பண்ணுறப்ப தான் they will participate more. Okay.
So ensuring that a child's education opportunities are not determined by geography, caste, economic status, gender or disability is essential for strengthened human capital. So இதை பேஸ் பண்ணி எல்லாம் தான் எஜுகேஷன் இருக்கக்கூடாது. It should be equally available to everyone என்றது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிகளோட மோட்டிவா இருக்கு. So we should ensure the human capital, social mobility, economic growth and inclusive development. So inclusive development you can write. So SDGs எல்லாம் வந்து நீங்க கொண்டு வந்து you can frame in the conclusion. Okay, inclusive development you can mention the Samagra Siksha. சமக்ர சிக்ஷா பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணியிருப்பாங்க, டீச்சர்ஸை கவர் பண்ணியிருப்பாங்க, டிஜிட்டல் ஆக்சஸ் சரியாக கிடைக்குதான்னு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ தோஸ் டைப் ஆஃப் கன்க்ளூஷன்ஸ் யூ கேன் கிவ். ஓகே, ஸோ திஸ் வில் பி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆன்சர். அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், NADCPன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வி ஹவ் டேக்கன் ஃப்ரம் த PIB பேக்ரவுண்டர். எப்படி வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்னால லைஃப் ஸ்டாக்கோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது தான் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா இட் வாஸ் லான்ச்ட் இன் 2019. ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லைஃப் ஸ்டாக் இனிஷியேட்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க. இது பர்டிகுலராக எதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா, அண்ட் அது வந்து நிறைய கேட்டில் வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. சிமிலர்லி வி ஹேவ் தி ப்ரூசெல்லாசிஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பாக்டீரியல் டிசீஸ் இருக்குது. இட் இஸ் அ ஜூனாட்டிக் டிசீஸ். அது வந்து அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கும் டிரான்ஸ்மிட் ஆயிருந்துச்சு. ஸோ இதெல்லாமே கம்மி பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இட் இஸ் தி நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து வேக்சின் எல்லாம் கொடுப்பாங்க. அண்ட் இட் ஹஸ் சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ் த டிசீஸ் ரிடக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ளைனிங் ஃப்ரம் 130 to ஃபுட் அண்ட் மவுத் டிசீசஸ்லேருந்து 40 தான் இப்போ இருக்குது. பை 2025 இட் ஹஸ் டிக்ரீஸ். சிமிலர்லி ப்ரூசெல்லாசிஸும் வந்து 22 இருந்துச்சு 2019. now it has been reduced to 15. so it is significantly reducing the disease. ஓகேங்களா, ப்ராபகேஷன். ஸோ லைஃப் ஸ்டாக்கிசம் இந்த ஒரு பர்டிகுலர் கொஷின் நம்ம எந்த ஆங்கிள்ஸ்லேருந்து பார்க்கணும்னா அக்ரிகல்ச்சர் ஆங்கிள்லேருந்து பார்ப்போம், எக்கனாமி ஆங்கிள்லேருந்து பார்ப்போம், ஹெல்த் ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். ஸோ வீல் சி ஹவு இட் இஸ் கவரிங் ஆல் தீஸ் பர்ஸ்பெக்டிவ்ஸ். லைஃப் ஸ்டாக் வந்து இட் இஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபார்ம் இன்கம் இல்லையா. ஸோ நவ் இட் இஸ் நாட் ஜஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் டு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃபார்மிங் மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அது லைஃப் ஸ்டாக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் ஃபெயிலிங், தி அதர் சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா they are going for livestock. So livestock includes what in பார்த்தீங்கன்னா கேட்டில்குள்ளே என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா புல், கவ், ஆக்சன், இது மூணுமே வந்துடும். அதுக்கப்புறம் பஃபலோஸ், அதுக்கப்புறம் ஷீப், கோட் அண்ட் பிக்ஸ், இதெல்லாமே வந்து இந்த நேஷனல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து கவர் ஆகுது. ஓகே, இது வந்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபார்ம் இன்கமாக இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட்டும் கிரியேட் பண்ணி கொடுக்குது பிகாஸ் மில்க் இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட். ஸோ தட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட். And nutritional security. So again, milk is a nutritional security layer. So that is what they are telling. And infectious diseases, they pose significant economic losses and therefore they have to be reduced. Okay. First, the 20th livestock census 2019 la conduct பண்ணிருக்காங்க. So livestock census is conducted once every 5 years. Okay. So actually 21st livestock census me sila data வெளியாயிருக்கு. It is not completely out. So we are relying upon the 20th livestock census data. இதுபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா India has totally 535.78 million livestock. இதில் 302 million bovines. ஸோ போவின்ஸ்னால் என்னென்னா ஜீனஸ் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் சேர்ந்தது தான் போவின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது கீழே எது வரும்னா கேட்டில் அண்ட் பஃபலோஸ், இது ரெண்டு தான் வரும் போவின்ஸ் கீழே. ஸோ கேட்டில் இன்க்ளூட்ஸ் கவ், ஆக்ஸ் அண்ட் புல் அண்ட் பஃபலோஸ், இது ரெண்டு தான் போவின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது ஜென்ரல் ஜீனஸ் பாஸ்ன்னு சொல்கிறாங்க, BOS. அந்த பர்டிகுலர் ஜீனஸில் வர்றது தான் போவின்ஸ்ன்னு they are considering. Okay, in the particular idhula we have to reduce the disease spreading. ஏன்னா இவங்க தான் they are contributing to the livelihood, அதுக்கப்புறம் nutritional security and everything. Okay, so national animal disease control program it was launched in 2019. Major target என்னன்னு பார்த்தீங்கன்னா controlling the foot and mouth disease as well as brucellosis இருந்துச்சு. It is a central sector scheme. What is a central sector scheme? It is completely funded by the union government. Centrally sponsored schemes and பார்க்குறப்போ it is the costing is shared between the center and the states. This one is a central sector scheme. ஓகேங்களா, ஸோ இதோட நோடல் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா Ministry of Fisheries, Animal Husbandry and Dairying. இந்த டிபார்ட்மெண்ட் தான் அதை பார்த்துக்குது. தட் இஸ் Department of Animal Husbandry and Dairying. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா 100% FMD வேக்சினேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ FMD வேக்சினேஷன் ஒன்ஸ் எவ்ரி 6 months கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ 1 year ட்வைஸ் அந்த வேக்சினேஷன் கொடுத்துட்ருப்பாங்க. அண்ட் ஒன் டைம் ப்ரூசெல்லாசிஸ் வேக்சினேஷன். ஸோ ப்ரூசெல்லாசிஸ் வேக்சினேஷன் 4 to 8 monthsக்குள்ளேயே கொடுத்துருவாங்க. தட் இஸ் அ சிங்கிள் டோஸ் மாதிரி. ஓகே, ஸோ இந்த FMD இட் இஸ் ஹைலி கான்டேஜியஸ். இந்த க்ளோவன் ஹூஃப்டுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா இந்த அனிமல்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும்.
அதோட லெக்ஸ் ஃபீட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதான் க்ளோவன் ஹூஃப்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற டிஷ்யூ வந்து ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுமா, பிகாஸ் இட் இஸ் கண்டினியூஸ்லி வாக்கிங் இல்லையா. ஸோ அந்த டிஷ்யூஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும், அந்த ஏரியாஸில் இருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி மவுத்லேயும் வந்து அந்த டிஷ்யூஸ் வந்து வீக்காக இருக்கிறதுனால ஈஸியாக அந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் க்ளோவன் ஹூஃப்ட் அனிமல்ஸில் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் க்ளோவன் ஹூஃப்ட்னு பார்த்தீங்கன்னா கேட்டில், பஃபலோ, ஷீப், கோட்ஸ் அண்ட் பிக்ஸ். ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகுனா மில்க் ஈல்டு கம்மியாகுது, ஸ்லோவர் க்ரோத், இன்ஃபர்டிலிட்டி வருது. ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் வி ஹேவ் FMD வேக்சினேஷன் 100% கொண்டு வராங்க. அண்ட் தென் ப்ரூசலோசிஸ் வந்து இட் இஸ் a reproductive disorder. So it is transmitting through sexually transmitted இல்லையா. So that is a reproductive disorderன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் abortion காஸ் ஆகுது, infertility, delayed heat. ஸோ delayed heatனா என்னென்னா ஒரு பர்டிகுலர் காவிங் ஃபேஸ்னா it would have gone through partum. So partum is nothing but it would have given birth to the animal would have given birth to a child. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வரும், அது போஸ்ட் பார்ட்டம் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ரீப்ரொடக்டிவ் ஆக்டிவாக இருக்க ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஹீட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபேஸ் வந்து டிலே ஆகுதான். ஸோ ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அது ரீப்ரொடக்டிவாக ஆக்டிவாக இருக்கிற ஸ்டேஜ் வந்து டிலே ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி டிசீசஸ்னாலன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டரப்டட் லாக்டேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் மில்க் அண்ட் மீட் ப்ரொடக்ஷன். ஸோ NADCP வந்து இட் கம்பைன்ஸ் தி செரோசர்வேலன்ஸ். செரோசர்வேலன்ஸ் இஸ் நத்திங் பட் அதோட சீரமில் வந்து ஏதாவது பேத்தோஜன்ஸ் அதெல்லாம் இருக்கா அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து இயர் டேகிங்ன்றது வந்து ஒரு ஆதார் மாதிரி. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வி ஹேவ் ஆதார்ஸ், ஹியூமன்ஸ் ஹேவ் ஆதார் இல்லையா. சிமிலர்லி வந்து அனிமல்ஸ்க்கு வந்து இயர் டேகிங், அதுக்கு வந்து வேக்சினேஷன் எப்போ கொடுத்துருக்கு, ஸோ நெக்ஸ்ட் வேக்சினேஷன் சைக்கிள் எப்போ கொடுக்கணும், அந்த பர்டிகுலர் அனிமல் எந்த இடத்துல வந்து இட் இஸ் மூவிங், எவ்ரிதிங் கேன் பி மானிட்டர்ட் த்ரூ தி இயர் டேகிங்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கோல்ட் செயின் இன் மேனேஜ்மெண்ட். ஸோ இதோட வேக்சின்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க கோல்ட் செயினில். அவுட் பிரேக் இன்வெஸ்டிகேஷன், ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா இது எல்லாமே வந்து நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் தே ஆர் மானிட்டரிங். ஸோ ஷிஃப்டிங் அனிமல் ஹெல்த் கேர் ஃப்ரம் ரியாக்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ ரியாக்டிவ் ட்ரீட்மெண்ட் இஸ் சம்திங் லைக் ஒரு டிசீஸ் வந்த அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி we are going for vaccination, that is prevention based treatment வந்து we are moving through national animal disease control program. ஸோ இது வந்து எப்படி வந்து அனிமலோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இண்டிஜினஸ் அண்ட் நான் டிஸ்கிரிப்ட் கேட்டில் வந்து ப்ரொடக்டிவிட்டி ஹஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 927 kg to கிட்டத்தட்ட 1343 kgக்கு வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இண்டிஜினஸ் கேட்டில் இஸ் நத்திங் பட் நேட்டிவ் ப்ரீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் டிஸ்கிரிப்ட்னா என்னன்னா அந்த ப்ரீட்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியல, எந்த ஒரு கேட்டகரியிலையுமே நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கிராஸ் ப்ரீடிங் அண்ட் எவ்ரிதிங். அது வந்து நான் டிஸ்கிரிப்டிவ் கேட்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பஃபலோ ப்ரொடக்டிவிட்டியுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் ஆவரேஜ் பொவின் ப்ரொடக்டிவிட்டியுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம பொவின்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியுமே இட் ஹஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 1640 to 2250. ஸோ இந்தியா வந்து இட் இஸ் அ லீடர் இன் தி மில்க் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ மில்க் ப்ரொடக்ஷனில் வந்து வி ஆர் த டாப் மோஸ்ட் மில்க் ப்ரொடியூசிங் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அதுக்கப்புறம் இதோட ப்ராடர் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3000 kg மில்க் பர் அனிமல் பர் இயர் வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதா இது. ஓகேங்களா, ஸோ பேசிக்காக இதில் வந்து நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னால எந்தெந்த ஏரியாஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்குன்னு நம்ம எழுதலாம். ஸோ ஒன் we can write about the disease management and next is we can write about the productivity of the animals has increased. Okay, and thus animal health investment can generate a productivity multiplier. So productivity multiplier is nothing but disease கம்மி பண்ணுறதுனால அதோட productivity increase ஆகுது, productivity increase ஆகிறதுனால milk அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது, milk அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால nutritional security வந்து increase ஆகுது. So this is productivity multiplier. So these are some of the words which you can use in your mains answers. Okay, so productivity multiplier. நெக்ஸ்ட் வந்து பாரத் பசுதான் போர்ட்டல்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆதார் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆதாரில் எப்படி ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு யூனிக் ஐடி மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாரத் பசுதான் போர்ட்டலில் வந்து ஒரு அனிமலுக்குமே வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு 12 digit டேக் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ சேம் அந்த அனிமல் வந்து எங்கே மூவ் ஆகுது, அந்த அனிமலுக்கு வேக்சினேஷன் எல்லாமே வந்து ஒரு போர்ட்டலில் டிஜிட்டலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் பாரத் பசுதான் போர்ட்டல். ஸோ திஸ் வில் எனேபிள் தி அனிமல் ட்ரேசபிலிட்டி, அதுக்கப்புறம் வேக்சினேஷன் ட்ராக்கிங், ரியல் டைம் மானிட்டரிங் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் டிசீஸ் சர்வேலன்ஸ். எந்த இடத்துல வந்து அதிகமாக டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுன்றோ இவங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மொபைல் வெட்டரினரி யூனிட்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து மொபைல் ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, சிமிலராக இவங்களுக்கு மொபைல் வெட்டரினரி யூனிட்ஸும் இருக்குது. ஸோ இந்த வெட்டரினரி யூனிட்ஸ் வந்து இட் வில் பி ஆக்சசிபிள். ஸோ சில பேர் வந்து they cannot go to the veterinary hospitals, அவங்களுக்கு வந்து இந்த மொபைல் வெட்டரினரி யூனிட்ஸ் will be useful. And next is one health approach. So what is one health approach ன்னு பார்க்குறப்ப it is an important interesting concept. இது animals, humans, environment இது மூணுத்தோட பெனிஃபிட்ஸை வந்து லிங்க் பண்ணுறது தான் it is one health approachன்றது மாதிரி சொல்லுவாங்க.
இந்த மூணுத்தோட வெல்ஃபேரை பேஸ் பண்ணி தான் ஒன் ஹெல்த் அப்ரோச் இருக்குது. ஸோ வித் ஹியூமன் அண்ட் என்வாயன்மெண்டல் ஹெல்த் இது மூணுக்குமே வந்து லிங்க் பண்ணுது, பர்டிகுலர் இந்த கான்டெக்ட் ஆஃப் ஜூனாட்டிக் டிசீசஸ். ஸோ ஒன் ஹெல்த் அப்ரோச்ன்றது அனிமல்ஸில் வந்து டிசீஸ் ரிடக்ஷன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜூனாட்டிக் டிசீசஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ரேபிஸ் எங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது, டாக்ஸ்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது. சிமிலர்லி நம்ம ப்ரூசலாசிஸ் பார்க்குறப்போ இன்ஃபெக்டட் கேட்டில்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா. ஸோ ஒன் ஹெல்த் மிஷன் வந்து எது மேலே ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா இந்த 3 இடத்துல வந்து லிங்கேஜ் வந்து நம்ம கொஞ்சம் பிரேக் பண்ணணும். ஸோ இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட்ல வந்து அந்த லிங்கேஜ் வந்து பிரேக் பண்ணணுன்றது தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், ஸோ திஸ் இஸ் ஒன் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். ஸோ ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னா என்னென்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வரப்போ வி ஆர் டேக்கிங் ஆன்டி மைக்ரோபியல்ஸ், ஏதாவது ஒரு இது டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக அது வந்து கேட்கும், நம்ம அந்த டேப்லெட் எடுக்கிறப்போ நம்ம பாடியில் இருக்கிற மைக்ரோப்ஸை வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணும். ஆனால் போக போக அந்த டேப்லெட்டுக்கு வந்து அந்த மைக்ரோப்ஸ் வந்து பழகிடும். பழகிட்ட அப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த மைக்ரோப்ஸ் வந்து அந்த டேப்லெட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாக்கிக்கும் இல்லையா. அந்த ரெசிஸ்டன்ஸை உருவாக்கின அப்புறம் என்ன ஆகும்னா அந்த டேப்லெட் நம்ம எடுக்கிறப்பவும் அந்த ஆன்டிமைக்ரோபியல் வந்து வேலை செய்யாது, அந்த பேத்தஜனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணாது, அதை நம்ம பாடியில் வந்து இருந்துக்கிட்டே நம்மளுக்கு இன்னும் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து காஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா கேட்டில்லேருந்து ஹியூமனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா. ஏன்னா நம்ம கேட்டில் வந்து கன்சியூம் பண்ணுறோம், ப்ராப்பராக குக் ஆகலைன்னா அதுவுமே வந்து நம்மளுக்கு த டிசீஸ் வில் ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ தட் இஸ் வை வி ஹாவ் டு பிரேக் தட் பிட்வீன். ஸோ அந்த லிங்கேஜ் வந்து நம்ம பிரேக் பண்ணணும். ஹியூமன்ஸ்லேருந்து அனிமல்ஸ்க்கு வந்து அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுறது வி ஹாவ் டு பிரேக். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் வந்து $25 million பேண்டமிக் ஃபண்ட் ப்ராஜெக்ட். இட் வாஸ் லான்ச்ட் இன் 2024. இது எதுக்குன்னா ஜீனோமிக் அண்ட் என்வாயன்மெண்டல் சர்வேலன்ஸ்க்காக. பிகாஸ் கோவிட் வாஸ் தாட் டு பி transmitted from animals இல்லையா, பேட்ஸ்லேருந்து டிரான்ஸ்மிட் ஆச்சு, அந்த மாதிரி நிறைய அசம்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த பேண்டமிக் ஃபண்ட் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தட் இஸ் டு ஸ்டாப் தி transmission ஆஃப் diseases from the animals to human beings. ஸோ லெபார்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், கிராஸ் பார்டர் கோஆப்ரேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கிராஸ் பார்டர் கோஆப்ரேஷன் இஸ் நத்திங் பட் சம் கண்ட்ரீஸ் ஹேவ் க்ளோஸ் பார்டர்ஸ் வித் தி அதர் கண்ட்ரீஸ். ஸோ அந்த கிராஸ் பார்டர் கோஆப்ரேஷனுமே இருக்கிறப்போ வி கேன் எஃபிஷியன்ட்லி மேனேஜ் த டிசீஸ் ஸ்ப்ரெட்ன்றது தான் இந்த பர்டிகுலர் NADCP ப்ரோக்ராமோட மோட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் டிசீஸ் சர்வேலன்ஸ் இஸ் இன்க்ரீசிங்லி பிகமிங் அ காம்பனன்ட் ஆஃப் நேஷனல் ஹெல்த் செக்யூரிட்டி அண்ட் பேண்டமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லையா. பிகாஸ் சம்டைம்ஸ் ஒன் டிசீஸ் கேன் ஸ்ப்ரெட் ஃப்ரம் அன் அனிமல் அண்ட் இட் கேன் பிகம் அ பேண்டமிக். ஸோ டிசாஸ்டர் அந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம கம்மி பண்ணோன்றது வந்து ஒன் ஹெல்த் அப்ரோச் கீழே நம்ம பார்க்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இதோட வே ஃபார்வர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் இன்க்ளூட் மாஸ் வேக்சினேஷன், சர்வேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் டிஜிட்டல் ட்ரேசபிலிட்டி. ஸோ நம்ம அந்த பசுதான் போர்ட்டலில் பார்த்தோம் இல்லையா, டிஜிட்டல் ட்ரேசபிலிட்டி பார்த்தோம். ஸோ அந்த அனிமல் எப்போ இன்ஃபெக்ட் ஆகுது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ அந்த அனிமலுக்கு வேக்சினேஷன் கொடுத்துருக்கா இல்லையான்றது வந்து வி ஆர் கவரிங். நெக்ஸ்ட் இஸ் கண்டினியூஸ் சர்வேலன்ஸ், rapid outbreak response and stronger last mile veterinary capacity. So we should enhance the veterinary last mile capacity ன்னு சொல்றாங்க. And then அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா migratory sheep and goats. So bovines வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம், that is cows, bulls and oxen. And then we are also including buffaloes இல்லையா. And sheep and goatsமே வந்து we are including in this. Migratory sheep and goatையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். Because some animals will go to the higher pastures. Summer seasonல பார்த்தீங்கன்னா it will move to the higher pastures ன்னு சொல்லுவாங்க, மவுண்டைன் டாப்ஸ்க்கு போகும். அண்ட் வின்டர் சீசனில் வேலிஸ்க்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி மவுண்டன்ஸ்க்கெல்லாம் போகிறப்போ வேறு கேட்டில் ஷீப் ஹர்டும் வரும், வேறு ஷீப் ஹர்ட் எல்லாமே வரும். அப்போ ஒன்று வந்து மீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா டிசீஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால தான் இவங்களெல்லாம் மானிட்டர் பண்ணணும். ஸோ மைக்ரேட்டரி அனிமல்ஸுமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லைவ் ஸ்டாக் ஹெல்த் அண்ட் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஹேஸ் இன்டிகிரேட்டட் NADCP. இட் இஸ் அன் ஓவர் ஆர்ச்சிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதில் வந்து லைவ் ஸ்டாக் ஹெல்த் அண்ட் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் வந்து NADCP வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமை வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. along with Pashu Aushadhi. Pashu Aushadhi is nothing but vaccine and medication for the animals. Okay, so this has been integrated with NADCP with an outlay of 2010 crores வந்து allot பண்ணியிருக்காங்க. 2026 to 27க்கு இந்த அமௌண்ட் allocate பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து எது மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜீனோமிக் சர்வேலன்ஸ். ஸோ எந்த பர்டிகுலர் பேத்தஜன்ஸ் வந்து ஜீனோமை வந்து அஃபெக்ட் பண்ணுது அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் லெபார்டரி அக்ரெடிஷன், நம்ம ஒரு டிசீஸ் வந்து இங்கே ஸ்ப்ரெட் ஆகுது, எதனால் ஸ்ப்ரெட் ஆகுது அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. ஸோ லெபார்டரி அக்ரெடிஷன் நம்ம கொடுக்கணும், அப்போ தான் லெபார்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்த முடியும். And then we have to give AI enabled disease intelligence. Some things which we are not able to identify, AI வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ AI வந்து it is good at identifying patterns இல்லையா.
ஸோ ஏஐக்கு வந்து நம்ம டேட்டா கொடுக்குறப்போ இட் வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் எந்த ஏரியாவில் வந்து ஈஸியாக டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, என்ன ரீசன்ஸ்னால ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது அது கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரெயின்ஃபால் அதிகமாக இருக்க இடத்துல டிசீஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இட் வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டேட்டா. ஸோ தட் இஸ் வை வி ஹேவ் டு இன்க்ளூட் தி AI-enabled disease intelligence, climate resilient surveillance and stronger One Health coordination. So இதெல்லாம் increase பண்றப்போ automatically we can stop the spread of the diseases ன்னு சொல்றாங்க. And finally, the larger lesson is livestock health is simultaneously an agricultural, economic and public health concern. Okay. So இது மூணுத்தையுமே வந்து லிங்க் பண்ணணும் நம்ம livestock பொறுத்த வரையும். And controlling animal diseases can strengthen farmer prosperity, ஃபுட் செக்யூரிட்டியும் அது மெயின்டைன் பண்ண முடியும், ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ் அண்ட் பேண்டமிக் ரெசிலியன்ஸ். ஸோ இந்த லைஃப் ஸ்டாக்கை பேஸ் பண்ணி இந்த ஆங்கிள்ஸில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இட் ஷுட் நாட் பி கம்ப்ளீட்லி ஸ்டடிட் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர் ஆர் எல்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணுறப்போ we can write a holistic answer. Okay. So this is about it. இந்த கொஷின் கேட்குறப்போ what are the outcomes of the National Animal Disease Control Program and ஒரு கொஷின் கேட்குறப்போ you can write when it was started and what was the main goal of that ன்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக பார்த்தோன்னா வேக்சினேஷன் தான் அதோட மெயின் கோலாக இருக்குது. அதை பற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் how livestock is not just restricted to disease control. இதை வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ஆங்கிளில் பார்க்கணும், அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஆங்கிளில் பார்க்கணும், ஹெல்த் ஆங்கிளையும் பார்க்கணுன்றதை வந்து we can mention like the veterinary care units மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஔஷதி சென்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, தட் யூ கேன் மென்ஷன். அண்ட் ஒன் ஹெல்த் மிஷன் பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். யூ கேன் என்ஷோர் யூ கேன் மெயின்டைன் அ கனெக்டிவிட்டி டு ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் தட் இஸ் ஹவ் யூ கேன் ரைட். அண்ட் ஃபைனலி வந்து யூ கேன் கன்க்ளூட். ஓகே. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆல் திஸ் டேட்டா you can conclude. So this can be a proper structure for the answer. So these are the 5 topics which we have covered for today. If you have any doubts, you can ask me. Any doubts? அதில் வருவாங்க. ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் அஃபீஷியல் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கள வந்து பேஸாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த ஏஜ் குரூப்பில் இல்லாதவங்க கூட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப 100% விட அது அதிகமாகும். ஓகேங்களா. சப்போஸ் 3 to 8 years தான் வந்து நம்மளுக்கு ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜில் வந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ 3 to 8 years தான் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜில் இருப்பாங்க. சப்போஸ் ஆக்சுவலாக வந்து அஃபிஷியலாக வந்து 3 to 8 yearsல இருக்கிறவங்க 1000 தான் இருப்பாங்க. ஆனால் அதில் என்ரோல் ஆகிறவங்க வந்து சில வாட்டி கம்மியாக 900 மெம்பர்ஸும் இருப்பாங்க. அப்போ என்ரோல்மெண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம். சில வாட்டி என்ன ஆகும்னா 1100ஆகவும் இருப்பாங்க. ஏன்னா சில பேர் வந்து சில பேர் வந்து 8 years கழிச்சு 9 yearsல இருக்கிறவங்களுமே வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா. சில பேர் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 100% மேலேயும் போகலாம், 100% கீழேயும் இருக்கலாம். ஸோ அதுதான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்கிறோம். இது வந்து அந்த அஃபிஷியல் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க தான் அந்த ஸ்டாண்டர்டை படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அஃபிஷியல் ஏஜ் குரூப்பை தாண்டி எத்தனை பேர் அதில் இருக்காங்க, இல்லை அஃபிஷியல் ஏஜ் குரூப்புக்கு கம்மியாக அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்றதும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து கேப்சர் பண்ணுது. ஓகே. ஸோ தட் இஸ் தி திங். Any other doubts? Okay. Thank you.